விரும்புதல் அப்படின்றது வந்து வேட்கை. வேட்கை என்பது ஆவல், தேவை, இதெல்லாம் அதில் தான் இருக்குது. பாடுபட்டு வளர்த்து பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து, அழகு பார்த்து, தலைவாரி விட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு, அவளுடைய துன்பங்களை கலந்து ஒரு நிலைப்பாடு வந்த உடனே ஒருத்தர்கிட்ட பிடிச்சி கொடுத்தா அவன் புள்ள பிடிக்கிற மாதிரி வந்து பிடிச்சி போயிடுறான். அவன் காசு பண்ணி சேர்த்து. அப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணு தான் தேவைன்னா அந்த பெண்ணு கூட காப்பாற்ற வக்கு இல்லாதவன் எது கல்யாணம் பண்ணோம்? அவனுக்கு எங்கே இருக்குது விருப்பம்? விருப்பம்ன்றது கிடையாது, கொள்ளை தான் இருக்குது, அபகரிப்பு தான் இருக்குது. நல்ல விருப்பம் வாழ்க்கையை கொண்டு வருகிறது, அசிங்கமான விருப்பம் வாழ்க்கை அழித்து விடுகிறது. விருப்பம் என்பது தன்னளவில் தன்னை உயர்த்தி கொள்வது, பிறரை அண்டாதிருத்தல், பிறரை துன்புறுத்தாதிருத்தல். எப்போ கொடுக்குற இடத்துலேருந்து விரும்புகிறோமோ, கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்து விரும்புகிறோமோ, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும், சகோதரர்களுக்கு கொடுக்கணும், பெற்றோர்களுக்கு கொடுக்கணும், ஆச்சாரியர்களுக்கு கொடுக்கணும், குருமார்களுக்கு கொடுக்கணும், நண்பர்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவனுக்கு கொடுக்கணும், ஏழை கொடுக்கணுன்ற விருப்பம் யாருக்கு இருக்குதோ அவனுக்கு வானத்தின் வாயில் திறக்கப்படும். செய்ததை எவன் மறந்து நன்றி மறந்து அதை செய்தது மறந்து போனானோ அவனுக்கு கழுவாய் இல்லை, அவனுக்கு ஒழிவே இல்லைன்னு பாட்டு இருக்கு. இறைவன் மனிதனாக உன்னை படைத்ததற்காக நன்றியோடு இருக்கணும். படைப்பாற்றல் வந்தவனுக்கு தன்னை அறிந்தவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை, தன்னை அறியாதவனுக்கு தான் விருப்பு வெறுப்பு. எல்லாமே நம்மளை அறியறது தான் நம்முடைய முதல் விருப்பமாக இருக்கணும். நான் யார், என்னால் என்ன முடியும். பணிவிடை செய்வதன் மூலமாக நீ முன்னிலைப்படுத்தணும். பணிந்து நடப்பதன் மூலமாக நீ செயல்திறன் மிக்கவனாக ஆகணும். ஆசையும் அவசரமும் அருவருப்பானது. இறைவன்கிட்ட மட்டும்தான் கேட்கணும், இறைவன் அளித்ததில் தான் விருப்பம் வைக்கணும். அதை அதிகப்படுத்தணும்னா பணிவிடை செய், கொடுத்த வேலையை ஒழுங்காக செய், கவனமாக செய். அறிவின் திறமையை இந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தி. உங்களுக்காக ஒரு துரும்பு அசைஞ்சால் நீங்கள் அவனுக்காக மலையை அசைக்கணும். ரோட்டில் ஒருத்தர் கைப்பிடிச்சி வண்டி வருது தள்ளி போகணும்னு சொன்னால் நன்றியோடு இருக்கணும். அவன் இல்லைன்னா அடிப்படி செத்துருப்பேன். ஆளுமை என்பது எவ்வாறு காரியம் மாற்றுவது என்பதை அறிந்திருப்பது, அது உனக்கு வசப்படும். ஒரு இடம் சரியில்லை, அதை பெருக்கி சுத்தம் பண்ணிங்கன்னா படைக்க. கடமை ஆற்றாதவனுக்கு கவலைகள் தானே வந்து பிடித்து கொள்ளும். நான்னா கடவுள் தான் நான், அந்த நான் உங்களுக்கும் சொல்ல விட்டான்ல சின்ன நான், அது வரைக்கும் சீராக்கு. வானம் பூமிலாம் படைக்க கிளம்பிடாது. இன்றைய சிந்தனை, விரும்புங்கள் என்று ஒன்று இருக்கிறது. விருப்பம் இல்லாதிருப்பது வாழ்வு என்றும் இருக்கிறது. இதில் எது சரி? ஆள்பவனே ஆள் என்று கூறப்படுகிறான். ஆகவே பிரபஞ்சாற்றலை நம் வயப்படுத்துவது எவ்வாறு? மூன்றாவது கேள்வி, ஒரு செயலை செய்யும்போது மற்றவர் முன்னிலையில் நாம் முன்னிலைப்படுவது எவ்வாறு? விருப்பங்கள் அப்படின்னா தேவைகளின் அளவில், அன்றாட தேவைகள், அடிப்படை தேவைகளின் அளவில் இருந்தால் பரவாயில்ல. அது விரும்புதல், அது ருசித்தல், ரசித்தல், அனுபவித்தல், அதெல்லாம் அதில் இருக்கும். விரும்புதல் அப்படின்றது வந்து வேட்கை. வேட்கை என்பது ஆவல், தேவை, இதெல்லாம் அதில் தான் இருக்குது. அப்போது அடிப்படையில் ஒரு 28-30 வயசு வரைக்கும் உங்களுடைய முயற்சி இல்லாமலே எல்லா தேவைகளும் உங்களுக்கு வழங்கப்படுது. 30 வயசு வரைக்கும் அம்மா அப்பா கூட இருக்கிற வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் அவ்வளோ பெரிதாக இருக்கிறதில்ல. படிப்பு, சாப்பாடு, அம்மா அப்பா என்னென்ன கொடுக்குறாங்களோ அதுலேயே உங்களுடைய விருப்பங்கள் முடிவடையுது. பெரும்பாலும் 30 வயது வரைக்கும் உங்களுக்கு சும்மா தானே எல்லாம் கிடைச்சிது, சும்மா தானே கிடைச்சிது, உழைக்காமல் கிடைக்குதில்ல. யாரோ ஒரு சிலர் உழைச்சி படிப்பாங்க, கூடவே அம்மா அப்பா கூட வேலை செய்வாங்க, படிப்பாங்க. இருந்தாலும் வந்து நிர்பந்தத்தின் காரணமாக அது மாதிரி வேலை செய்திருப்பாங்க. பெற்றோர்கள் அவ்வாறு வேலை வாங்கணுன்ற எண்ணம் இல்லாமையே தான் உழைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் சும்மா தானே கிடச்சிது. கடவுள் யாரின் மூலமாக உங்களுக்கு கொடுத்தார் இல்லையா?
அப்புறம் 30 வயசுக்கு மேலேயும் உங்களுக்கு எல்லாமே சும்மாவே கிடைக்கும் நம்பணும். அதுதான் நல்ல விருப்பம். இவ்வளோ நாள் கொடுத்த இறைவன் இனிமேல் கொடுக்க மாட்டானா? அதுதான் முதல் நம்பிக்கை. அங்கே ஆரம்பிக்கணும். இவ்வளோ நாள் சோறு கொடுத்தது யார்? துணி கொடுத்தது யார்? படிக்க வச்சது யார்? பாதுகாப்பு அளித்தது யார்? பார்த்துக்கிட்டது யார்? எல்லாம் பெரும்பாலானோருக்கு அது மாதிரி தான் நடக்குது. பெரும்பாலான குழந்தைகள் ஒரு 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் பெற்றோர்களை நத்தியே வாழ்ந்துடுறாங்க. எல்லாம் சும்மா தான் கிடைக்குது. அவன் படித்து முடித்த உடனே ஒரு வேலைக்கு போனோடனே கையில் காசு பார்த்தோடனே அவனுக்கு தன்னுணர்வு வலுக்குது. அதாவது நான் என் சம்பாத்தியம் தனி அப்படின்றது வலுத்துருது. எப்படி ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா உழைப்பையும் எல்லா நேரத்தையும் குழந்தையிலேருந்து உங்களுக்காக செலவு பண்ண பெற்றோருக்கு முன்னாடி நீங்கள் எழுந்து நிற்கும் போது அதனுடைய எந்த விதமான ஒரு தாக்கமும் உங்கள்கிட்ட பிள்ளைங்கிட்ட இருக்கிறது இல்லை. பிள்ளைங்கிட்ட இருக்கிறது இல்லை. ஏதோ அவங்க தெரியாத நேரத்தில் நிறைய அவங்களுக்கு பெற்றோர்கள் செய்து முடிச்சிடுறாங்க. குழந்தையிலேருந்து ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கும்போது நீங்களாக தான் செய்கிறீங்க. ஆனால் அவங்க பெற்றோரை நீங்கள் மறந்துடுறீங்க. அப்போது 30 வயசு வரைக்கும் சும்மா தான் கிடச்சிது. அந்த 30 வயசுலையும் சும்மா கிடைக்கிறது நீங்கள் யாருக்காவது செய்தாகணும். உங்கள் குழந்தை குட்டிகளுக்கு செய்யணும். ஆனால் பெற்றோர்களுக்கும் செய்யணுன்றது தான் ரொம்ப முக்கியம் இல்லை? ஒரு பொண்ணை வளர்க்குறாங்க. இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. டாக்டர் படிக்க வைக்கிறாங்க, இன்ஜினியர் படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிட்டு போகிறான். போகும்போது காசு பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டே போகிறான். அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து காசு பணம், நகை நட்டு, காரு, இடம், பைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போகலாம். இந்த பத்தவங்க வீட்டில் இருந்து இவங்களும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த படிப்பில் அவங்க வேலைக்கு போனாங்கன்னா அதில் சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் அந்த பொண்ணு எந்த வீட்டுக்கு போச்சு அந்த வீட்டுக்கே போயிடும். இப்போ பெற்றோர்களுடைய கடமை என்ன? வளர்த்து ஆளாக்கி ஒரு பொண்ணை யாருக்காவது காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்றதா? அந்த கல்யாணம் பண்ணவனுக்கு அறிவு வேணும். நான் சம்பாதிச்சு நான் காப்பாற்றுறேன் உன்னை, நீ சம்பாதிச்சு உங்கள் அம்மா அப்பா கொடுன்னு சொல்லியிருக்கணும். சொல்லணுமா? அவங்க தானே படிக்க வச்சாங்க, அவங்க தானே சோறு போட்டாங்க, அவங்க தானே பாதுகாத்தாங்க. இவன் காசு வாங்குறவனுக்கு அந்த புத்தி எங்கேருந்து வரப்போகுது? காசு வாங்காமல் கல்யாணம் பண்ணான்னா ஒரு பொண்ணை காப்பாற்றுற திராணி இருந்ததுன்னா அவன் அதை கேட்க மாட்டான். அது கூட இது கொடுன்னு. இவன் படித்ததுக்கு அங்கே போய் காசு கேட்டுங்கிறான். நான் பாரட்டில் படிச்சுக்கிறேன், எம்பிஏ படிச்சிருக்கிறேன், எம்பி படித்தேன், எட்டி முட்டி படித்தேன், முட்டாள்தனமாக சொல்லிவிட்டு அதுக்கு பேரம் பேசி காசு வாங்குற முட்டா பயல்களுக்கு விருப்பம் இருந்தால் என்ன, கேடு கட்டு போனால் என்ன? அவனுக்கு ஏது விருப்பம் வாழ்க்கையில்? அவனுக்கு விருப்பம் வேலை செய்யாது, வெறுப்பு தான் வேலை செய்யும் அவனுக்கு. அந்த அடிமுட்டாள்களுக்கு வாழ்க்கை எப்படி நல்லாவா இருக்க போகுது? கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். பாடுபட்டு வளர்த்து பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து, அழகு பார்த்து, தலைவாரி விட்டு, எண்ணெய் தேய்ச்சி, குளிக்க வச்சு, அவளுடைய துன்பங்களில் கலந்து ஒரு நிலைப்பாடு வந்த உடனே ஒருத்தர்கிட்ட பிடிச்சி கொடுத்தா அவன் புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சி போயிடுறான். அவன் காசு பண்ணி சேர்த்து. அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான் தேவைன்னு அந்த பெண்ணு கூட காப்பாற்ற வக்கு இல்லாதவன் எது கல்யாணம் பண்ணோம்? அவனுக்கு எங்கே இருக்குது விருப்பம்? விருப்பம்ன்றது கிடையாது, கொள்ளை தான் இருக்குது, அபகரிப்பு தான் இருக்குது. தன் விருப்பத்தில் வாழறவன் நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி வாழணும், 30 வயசு வரைக்கும் சோறு போட்ட பெற்றவங்களுக்கு சோறு போடணும், அப்போ அடுத்த இது மனைவிக்கும் கொடுக்கணுன்ற ஆர்வம் அவனுக்கு இருக்கணும். இந்த போகிற பொண்ணுக்காவது அந்த புத்தி இருக்கணும். பெற்றோர்களுக்கு கொடுக்கணுமே, நம்ம பார்க்கணுமே, நம்ம அம்மா அப்பா நம்ம தானே பார்க்கணும், வேறு யார் இருக்கிறான்றது அறிவு இருந்தால் அந்த பெண்கள் உதவி செய்வாங்க. அந்த ஆண்கள் அந்த சம்பாத்தியத்தில் பங்கு கேட்க மாட்டான். வேலைக்கு போகிறது முதல்ல பெற்றோர்கள் தானே பார்க்கணும். எவன் கொடுத்தானோ அவங்க தானே கொடுக்கணும். இது என்ன நியாயம் நடக்குது இங்கே? உங்களுக்கெல்லாம் விருப்பம்னு வாழ்க்கையில் ஏதாவது நடக்குமான்னா? நீங்கள் விரும்புகிறதெல்லாம் நடந்துடுமான்னா? நீங்கள் தான் கொண்டாடிக்கிறீங்களே. யார் ஊராஞ்சத்தில் வாழறது அவ்வளோ ருசியாக இருக்குது. யாரோ பாடுபட்டு ஒரு டெய்லரிங் வேலை செய்கிறான்னா உட்காந்து ரத்தம் கசிய காலை மீச்சு அவன் வேலை செய்கிறான். எல்லோரும் நிறைய வேலை செய்கிறாங்க, எவ்வளோ உழைக்கிறாங்க. அவங்க உழைப்பை அபகரிப்பை கல்யாணன்ற பேரில் தட்டிட்டு போகிறவனுக்கு விருப்பம் எப்படி வரும்?
அவன் விரும்புறது விருப்பமாக அது அது வாழ்க்கையே. அது அவனுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது. விரும்புதல் என்பது தனக்குத்தானே தன்னுடைய ஆற்றலை அறிந்து தான் விரும்புவதை தானே அடையுது. யாருடைய பொருளையும் அபகரிக்காமல் இருக்கிறது, கேட்காமல் இருக்கிறது, கொடுக்குற இடத்துக்கு வர்றது. சம்பாதித்தல் அப்படின்றது தன்னுடைய அறிவை கொண்டு திறமையை கொண்டு பிறருக்கு உதவி செய்து அதன் மூலமாக பொருள் ஈட்டுறது ஒரு பக்கம். அந்த வேலையை செய்யும் பொழுதே அதற்குண்டான கூலி அதிலே இருக்கிறதுனால பெரும் பொருள் உங்களை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது தெரிய மாட்டேங்குது. நல்ல விருப்பம் வாழ்க்கையை கொண்டு வருகிறது, அசிங்கமான விருப்பம் வாழ்க்கை அழித்து விடுகிறது. அதனால பெரும்பாலான குடும்பங்கள் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது. காரணம் அதனால தான். கடவுள் எல்லாருக்கும் நிரப்பமாக தான் கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படை தேவைகள் இருக்கிற உணவு, உடை, உறைகள் எல்லாம் பங்கீடு சரியாக செய்யப்பட்டிருக்குது. ஒருத்தருக்கு இவ்வளோன்னு இந்த பிரபஞ்சம் தீர்மானிக்குது. அது ஒருத்தர் ஏழையாக வைக்குது, ஒருத்தர் பணக்காரனாக வைக்குது. முயற்சி செய்து நல்ல எண்ணெய் ஓட்டம் உள்ளவன் வளர்ந்து வரான், சரியான எண்ணெய் ஓட்டம் இல்லாதவன் அப்படியே இருக்கிறான். அவனுக்கு கற்றுக் கொடுக்கணுன்ற அறிவு படித்தவனுக்கு வரணும். இதெல்லாம் இருக்குது தானே. விருப்பம் என்பது தன்னளவில் தன்னை உயர்த்தி கொள்வது, பிறரை அண்டாதிருத்தல், பிறரை துன்புறுத்தாதிருத்தல். டிமாண்ட் வைக்கிறான் பாருங்கள், 100 சவரம் போடுங்க, என் குல கௌரவம். எதுக்கு போடணும்னு கேட்க மாட்டேங்குது, பொண்ணுங்களும் கேட்க மாட்டேங்குது. ஒரு பெண்ணுக்கான வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது ஒரு ஆண் எவ்வளோ வலிவாக இருக்கணும்ல. அந்த அறிவு அவனுக்கு இருந்ததுன்னா அவன் விரும்புறதுனா நடக்கும். அதுதான் இங்கே சொல்ல அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கும். எப்போ கொடுக்குற இடத்துலேருந்து விரும்புகிறோமோ, கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்து விரும்புகிறோமோ, இருப்பதில் பங்கு கொடுக்கணும், மற்றவருக்கு பரோபகாரமாக யாராவது உதவி செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும், சகோதரர்களுக்கு கொடுக்கணும், பெற்றோர்களுக்கு கொடுக்கணும், ஆச்சாரியர்களுக்கு கொடுக்கணும், குருமார்களுக்கு கொடுக்கணும், நண்பர்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவனுக்கு கொடுக்கணும், ஏழை கொடுக்கணுன்ற விருப்பம் யாருக்கு இருக்குதோ அவனுக்கு வானத்தின் வாயில் திறக்கப்படும். அவன் நினைத்ததை விட ஏராளம் அவனுக்கு சேரும். அவன் விரும்புகிறது தான் விருப்பம். இப்போ விருப்பங்களில் வாழுங்கள்னா உங்களுக்கு எந்த விருப்பம் ஏற்பட்டாலும் அந்த விருப்பத்தை நீங்கள் மட்டும்தானே இருக்கணும். கூட்டு சேர்க்குறீங்க, அவன் காசு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு, அவன் படம் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும், அவன் இடம் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும், அவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணானா நல்லாயிருக்கும். யாருடைய சொத்தில் யார் போய் விரும்புறது? எப்படி விருப்பம்னு நமக்கு தெரியல தானே. விருப்பங்களில் வாழ்க்கை இருக்குது. உங்கள் தேவையை நீங்கள் அறிந்திருக்கணும். உண்மைக்கு பார்த்தா நம்முடைய தேவைகள் எல்லாம் நிரப்பமாக நாம் வழங்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கான பங்கீடு 30 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பாடுபட்டு கஷ்டப்பட்டு அப்படி உழைச்சி பெரிய ஆளானீங்க. அம்மா அப்பா சுரண்டி வாழ்ந்துருக்கிறீங்க. பெண்ணோ பையனோ இப்போ சுரண்டி வாழறோம். அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கை அம்மா அப்பா ட்ராப் பண்ணிடுது. ட்ராப் பண்ணிவிட்டு பொண்டாட்டி பின்னாடி போகிறது, இல்லை புருஷன் பின்னாடி போகிறது, இவங்க சம்பாதிக்கிறது இவங்களே வச்சுக்கிறது, அப்புறம் இவங்க குழந்தைய பெற்றுக்கிறது, அப்புறம் அந்த குழந்தைய தொலை விடுறது கிடையாது. அது தூக்கணும், அது அம்மா அப்பா கீழ்த்தரமாக பார்க்குறது, தொட்டா தீட்டுன்ற மாதிரி பார்க்குறது. எத்தனை குடும்பம் இருக்குது தெரியுமா? அது பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை தொலை விட மாட்டான். தொலை விடலன்னா தீட்டு போல் பார்க்குறானுங்க பேரண்ட்ஸ். இவன்லாம் விரும்பி வாழவே முடியாது. இவனுக்கு விருப்பமே கிடையாது. இவனுடைய விருப்பம் ஒரு நாள் நிறைவேற போகிறதில்ல. அளவிருந்து ஆவது போல் கெடும், கெட்டு குட்டிச்சாரதான் போகணும். பெற்ற தாய் தந்தையர் தன்னுடைய குழந்தை, இப்போ பெற்ற குழந்தைய தொட்டால் அருவருப்பாக பார்க்குறான். நீ தொடாது, எல்லாம் கற்றுக்கிட்ட மாதிரியே பேசுகிறானுங்க. 4 படிப்பு படித்தவொடனே 4 ஏபிசிடி தெரிஞ்சதுனால, ஏபிசிடி தான் தெரியும், வேறு ஒரு அழகும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, தாயும் தெரியாது, தாய்மொழியும் தெரியாது. தருதலை கூட்டம். இது படித்தது ஒரு படிப்பு, இது குட்டிச்சவர். இது என்னத்தை விரும்பி வாழப்போகுது? அடிப்படை அறிவே இல்லையே. விருப்பங்களில் வாழ்க்கை இருக்கிறது. விருப்பம் என்பது தன் தேவையை தானே ஆக்கிக் கொள்வது, பிறருக்கு உதவியாக இருப்பது, பிறரை நேசிப்பது, அன்பால் உயர்வது, ஆதரவளிப்பது, இதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. இதில் யாருக்குமே அது இல்லையே. இப்போ பெரும்பாலும் வாழற கூட்டத்தை பாருங்கள், எப்படி இருக்கிறானுங்க பசங்கள்லாம். இந்த பிளவு, இந்த பிரிவு, இந்த ஆற்றாமை, இந்த அழுகை, இந்த பற்கடிப்பு, இந்த வேதனை, பெற்றோர்களுடைய எல்லா துன்பங்களும் அவங்க நசுக்குன்னு நினைக்கிறது உன் மேலே பாய். நீ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீ நசுக்கப்படுவாய். அப்போ விரும்பத்தில் வாழ்க்கை என்னும்போது நமக்கு என்ன தேவையோ அதை நாம் விரும்பணும்.
அதுவும் 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு தெரியல. இப்போல்லாம் 30 வயசு வரைக்கும் படிக்கிறானுங்க, ஒரு அளவும் தெரில. படிச்சுக்கிட்டு பெரிய அறிவு பெற்றது போல் மாமேதை போல் பேசுகிறான் பெற்றோர்கள். பெற்றோர்கள் படிக்காதவங்களாக இருக்கட்டும், உங்களை ப்ரெசன்ட் பண்ணவங்க யார் உள்ள? இங்கே ப்ரெசன்ட் கொடுத்தது யார்? ப்ரெசன்டேஷன், உலகத்துக்கான ப்ரெசன்டேஷன் அவங்கள கொடுத்தது யார்? அவங்க தானே. அவங்க படிக்காதவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம். அவங்கள பேணி பாதுகாக்கணுன்ற அறிவு வேணாம்? அப்படியே நீ சம்பாதித்த மொத்தத்தை கொடுக்க வேணாம், அனுசரியாக ஒரு பேச்சு பேசணும்ல. அது ஏன் தெரியல? இதுங்க அந்த பெண்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு போய் கணக்கு பார்த்து அவங்க குடும்பம்னு ஆக்கிடுறாங்க, தனி குடும்பம். ரேஷன் கார்டை உடனே வெட்டி எடுத்துடுறாங்க, ரேஷன் கார்டை பிரித்து தனி குடும்பம் ஆகிடுறாங்க. வேறு அரசாங்கம் வேறு 18 வயசுக்கு மேலே எவனும் பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாது உறவை பிரித்து விட்டுறான். இதெல்லாம் சண்டை பண்ணால் மட்டும் அப்பா அம்மா யாருன்னு கேட்குறான். 18 வயசுக்கு மேலே அவங்க சுதந்திரத்தை வாழலான்னு சட்டம் வேறு இருக்குது. இது என்ன கோட்பாடுன்னு ஒன்றும் புரியல. இப்போ விருப்பங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை அழகாக்குகிறது. நல்ல விருப்பம், அனுசரணையான வாழ்க்கை. நமக்கு எங்கேருந்து வந்தோம், யார் நமக்கு உதவி பண்ணான் அப்படின்னா, ஒருத்தர் நமக்காக செய்திருக்கான். அந்த செய்ததை எப்படி மறக்கிறது? செய்ததை இப்போ யாரோ ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒன்று செய்திருக்காங்களே, அதில் தான் சாப்பிட்ருக்குறோம். ஆண்முலை அறுத்த அறநிலவர்க்கும்னு ஒரு பாட்டு இருக்குது. ஆண்முலை அறுத்த அறநிலவர்க்கும், மானிழை மருங்கில் கருச்சிதைத்தோர்க்கும், மானிழை மருங்கில் கருச்சிதைத்தோர்க்கும், குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், வழுவாய் மருங்கில் கழுவாய் உள, வழுவாய் மருங்கில் கழுவாய் உள, நிலம் புடை பெயர்வதாயினும் செய்தி கொண்டோர்க்கு ஓய்வு இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. அதாவது ஆண்முலை அறுத்த அறநிலை இருக்கும்னா, மடி அறுக்கிறான், பசுவோட மடி, பால் கொடுக்குற மடியை அறுத்துட்டான்னு வச்சுக்கான், அவன் சரி. மானிழை மருங்கில் கரு சிதைத்தோர்க்கும், பெண்களுடைய கருவை சிதைத்தவனுக்கும், குருமார்களை குறவர் தப்பிய கொடுமையாருக்கும், குருமார்களை அவமானப்படுத்திய கொடுமைக்காரனுக்கும், ஆசிரியர்களை நல்லோர்களை இவங்களாம் கொடுமைப்படுத்தினவனுக்கும், வழுவாய் ஏதோ ஒரு விதத்தில் கழுவாய் மன்னிப்பு அவனுக்கு உண்டு. ஆனால் செய்தி கொண்டோருக்கு, செய்ததை எவன் மறந்து நன்றி மறந்து அதை செய்தது மறந்து போனானோ அவனுக்கு கழுவாய் இல்லை, அவனுக்கு ஒழிவே இல்லைன்னு பாட்டு இருக்கு. எதை விரும்பினாலும் அவனுக்கு நடக்காது. அந்த செய்ததை ஒருத்த நன்மை செய்தான் இல்லையா, உன் வாழ்க்கைக்கு அடிப்படை அமைச்சான் இல்லையா, நன்றி மறந்தவனுக்கு வாழ்க்கையில் அவன் அழிவானாக, நன்றி மறந்தவனாகி விட்டான்னு வேதத்தில் இருக்கு. ஆனால் எந்த பாவமும் பெரிய பாவமாக இல்லை. இந்த பாவம் செய்தால் அதுக்கு தண்டனை இங்கே இருக்குது. மனம் திருந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு இருக்குது, மீண்டும் செய்யாது இருக்கணும். அதெல்லாம் ப்ரீ டிட்டர்மெண்ட் பாவங்கள். ஒரு ஆசை வயப்பட்டு அது பட்டு இதை பட்டு ஏதோ ஒன்று செய்துட்டா அதுக்கெல்லாம் இது கீழே விழுந்தால் பல் உடையும், மரத்து மேலேருந்து விழுந்தால் கால் உடையும், தண்ணி பள்ளத்தை நோக்கி பாயும். இதெல்லாம் விதி, ப்ரீ டிட்டர்மெண்ட் விதி. இந்த செயலுக்கு இந்த கூலி, செயலுக்கல்லாத கூலி இல்லை. நன்மைக்கு நன்மை கூலி, தீமைக்கு தீமை கூலி. நன்மை செய்தால் நன்மை பெருகும், தீமை செய்தால் தீமை பெருகும். தீமை செய்து மன்னிப்பு கேட்டால் உங்களுடைய நன்மைகளிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு நீங்கள் சமாதானப்படுவீர்கள். இது உலகத்தினுடைய இயற்கை. அதனால் பாவங்கள் நம்ம சொல்கிற இந்த பொய், களவு, சூது, வஞ்சம் இதெல்லாம் இப்போ மகா பாவங்கள்ட்ட அந்த பாவத்துக்கு கூலி இங்கே இருக்குது. ஆனால் இறைவனுடைய தண்டனை எங்கே வருதுன்னா, எவன் செய்நன்றி கொன்றானோ, என்னன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. அந்த செய்ததை மறந்து போய் பெற்றோர்கள் செய்ததை மறக்கலாமா? ஆசிரியர்கள் செய்ததை மறக்கலாமா? உன் வாழ்க்கைக்கு அடிப்படையிட்டவர்களை ஒளியேற்றவர்களை மறக்கலாமா? அவங்களை திருப்பி செய்யணும்ல, பாதுகாக்கணும்ல. யார் உனக்கு ஒரு கவலம் உணவு ஊட்டி உயிர் ஊட்டினார்களோ அந்த உப்பிட்டவனை உயிருள்ளவனும் நீ நினைக்கணும் இல்லையா? அந்த செய்தி நெறி கொண்டவனுக்குத்தான் இந்த வாழ்க்கை இவ்வளோ தடுமாற்றமும் ஏமாற்றமும் தகிப்பும் துன்பமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த செய்த நன்றியை மறந்து போகிறது. பெற்றோர்கள் செய்த நன்றியை மறக்கிறது, நண்பர்கள் செய்த நன்றியை மறக்கிறது, ஆசாரியர்கள் செய்த மறக்கிறது. இன்னும் அங்கங்கே எவ்வளோ பேர் செய்திருப்பாங்கள்ல. அப்போ நன்றி உணர்வு எவனுக்கு கெட்டு போதும் அவன்தான் தண்டனைக்குரியவன், இறை தண்டனைக்குரியவன்.
மற்றபடி அவன் ஆசை வயப்பட்டு செய்கிற பாவங்கள் எல்லாம் கொடுமையாக செய்தவனெல்லாம் வந்து மனம் திருந்தினா மன்னிப்பு இருக்குது. அப்படி தான் இருக்குது. மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் மீண்டும் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு துன்பம் குறைஞ்சிரும். ஆனால் நன்றி கொண்டவனுக்கு கழுவா இல்லை, மன்னிப்பு இல்லை. இறைவன் மனிதனாக உன்னை படைத்ததற்காக நீ நன்றியோடு இருக்கணும். மனுஷனாக படைத்தான்ல, உனக்கு ஒரு சட்ட துணிமணி கொடுத்தான்ல, ஒரு ஷெல்டர் கொடுத்தான்ல, வீடு கொடுத்தான்ல, உன் இஷ்டத்துக்கு குளிர்ச்சியாவோ சூடாவோ உன்னுடைய வீட்டை ஆக்கிக்கலாம். குளிர்ச்சினா சூடாக்கிக்கலாம், போர்வை போத்திக்கலாம். அழகான சாப்பாடு, வீட்டுக்குள்ளே சமைச்ச சாப்பாடு, சுத்தம் பண்ணப்பட்ட உணவு எல்லாம் உனக்கு. நாயாக படைச்சது என்ன பண்ணியிருப்பேன்? அந்த ரோட்டில் குப்பையை பொறி தின்னுட்டு அழுவி போன தின்னுட்டு இருப்பியே. அந்த படைப்பு கண்ணில் தானே பார்க்குற. எத்தனை படைப்புகள் சட்ட துணிமணி இல்லாமல், எந்த உடையும் இல்லாமல், தெருவில் மண்ணில் படுத்து உருண்டு பரண்டு, எப்பேற்பட்ட புலி சிங்கமாக இருந்தாலும் எங்கே இருக்குது? யானை எங்கே இருக்குது? அந்த படைப்பான நமக்கு படைத்தான். மானிடராய் பிறத்தல் அறிவு, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு. இதெல்லாம் இல்லாமல் உங்களை அழகாக படைத்து வனப்பாக்கி அழகாக்கினானே, அந்த படைத்தவனுக்கு நன்றியோடு இருக்கணும்ல. அப்போ பயப்படணும்ல. இப்போ விருப்பம் இறைவன் அளவில் இருக்கணும். இன்னொருத்தர் பொருளுடைய அளவில் எப்படி உங்களுக்கு விருப்பம் வருது? இன்னொருத்தன் வச்சுருக்கிறதுல எப்படி விருப்பம் வரும்? அதுவாக விருப்பம்? விருப்பன்றது சரியாக புரிஞ்சுக்கணும். உங்களுடைய தேவைகளை நீங்களாக ஆக்கி கொள்ளணும். படைப்பாற்றல் மிக்கது நான் என்ற சொல், அதை கொண்டு படைக்கணும். இன்னொருத்தர் பொருள் மேலே கண் வச்சு அதை அடைய முனைப்பது முயற்சி இல்லை. அது விரும்புகிறதும் விருப்பமும் இல்லை. இல்லை, இப்போ செய்நின்றி கொண்டவனுக்கு விருப்பமே இல்லை. அவன் விரும்பினது கிடைக்காது. விரும்பினதுலாம் தப்பாக தான் ஆகும். செய்நின்றி கொண்டவர்னா தெரியுது யாருன்னு? நம்ம தான். யாருக்கும் நன்றி இல்லை. கடவுள் மனுஷனாக படைத்தானே, எவ்வளோ பெரிய விஷயம். கிரியேஷன். நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியாது இந்த படைப்பை. ஏன் நானாக படைக்க சொல்லி கேட்டேன்? நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், வண்ணம் சேர்த்து பண்ணுறோம். கடவுள் நானாக படைக்க சொன்னேன், கடவுள் இஷ்டத்துக்கு படைப்பார், அப்புறம் கஷ்டப்படுத்துவாரா? நீங்கள் கேட்டு பாருங்களேன். சரி, கஷ்டப்படுத்துறது ஏன் தற்கொலை பண்ணிப்பான்ட்டேன்? சேர்த்து மண்ணோட மண்ணப்போ. அதான் பிடிக்கல நான் படைச்சது. சரி முடிச்சுக்கோ, வாழ்க்கையை முடிச்சுக்கோன்னா முடிச்சுப்பியா? அந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. கிரியேஷன் படைப்பில் தப்பிக்க முடியல, படைச்சாச்சு. இந்த படைப்பு உயர்ந்த படைப்பு என்பதை அறிந்தாயா? மீன் வலை வீசி விட்டு வா, மனிதனை பிடிக்கிற வித்தையை கற்றுத்தருகிறேன்னு எது சொன்னார்? உனக்குள்ளே இருக்கிற மனுஷனை பிடி, அந்த மனித தன்மையை பிடி. அது எவ்வளோ மேலானது என்பதை அறிந்து கொள். அதில் நீ விற்கிற விருப்பம் ஒவ்வொன்று உனக்கு தானாகவே நிறைவேறும். நீ விரும்புவது உனக்கு இருக்கிறது. கேட்டது கிடைக்கும் என்று வேத வாக்கு இருக்குது, இறைவனுடைய வாக்கு இருக்குது. அதனால் நீ உனக்குள்ளே இருக்கிற மனுஷனை பிடிச்சிட்டா, மனித தன்மையை பிடித்து விட்டால், எந்த மாண்புகளில் நீ படைக்கப்பட்டா என்பதை நீ அறிந்து விட்டால், உன்னை நீ உணர்ந்து விட்டால், நீ கேட்பதெல்லாம் இங்கே இருக்கிறது. ஆனால் நீ அந்த இடத்துல கேட்க மாட்ட. அதுதான் வெறுப்பற்ற வாழ்க்கை. எதையும் விரும்பக்கூடிய தன்மை வராது. ஏன்னா படைக்கும் திறன் இருக்கிறதுனால விருப்பம் எங்கே இருக்குது? வேணும்னா படைச்சிக்க போகிறோம், வேணான்னா விட்டுற போகிறோம். இதில் அவன் வச்சுருக்கான் வெறுப்பு வருமா? படைப்பாற்றல் வந்தவனுக்கு, தன்னை அறிந்தவனுக்கு வெறுப்பு இல்லை. தன்னை அறியாதவனுக்கு தான் வெறுப்பு எல்லாமே. தன்னுடைய ஆற்றலை உணர்ந்தவன், இறைவனோடு தொடர்புடையவன், இறைவனிடமே கேட்டு பெற்றுக்கொள்வனுக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. அவன் இறைவன் அழிப்பதில் வாழ்கிறான், அழித்ததிலிருந்து செலவும் செய்கிறான். தனிப்பட்ட வெறுப்பு அவனுக்கு கிடையாது. ஆகவே நீங்கள் விருப்பங்களில் வாழுங்கள்னா, நீங்கள் ஊராம் பொருளில் விருப்பத்தோடு வாழ்ந்து நின்றால் எந்த பொண்ணு அழகாக போனாலும் பின்னாடி ஓடிட்டு மனசு. நம்ம தேவைக்கு நமக்கு ஒரு மனைவி இருக்குது, அது நல்ல விதமாக மாற்றான் வீட்டிலேருந்து வந்திருக்குன்னு அதை பராமரித்து, அதை கவனித்து, அதுக்கு சேவை செய்து, அதுக்கு பிறகு குழந்தைக்கு பணிவிடை செய்து, உங்களை யார் வெளிப்படுத்தினார்களோ அவர்களுக்கும் பணிவிடை செய்து, உங்களுடைய ஆணாற்றலை, ஆளும் தன்மையை, இந்த பர்சனாலிட்டி, அதை வலுவாக வெளிப்படுத்தணும். பிற மனிதர்களுக்கு சாட்சியாக இருக்கணும். அந்த அறிவு இல்லை. அந்த அறிவு நீ விரும்பினா என்ன, விரும்பலான நீ குப்பைமேடு, என்ன வேணால் விரும்பிக்கோ. உன் தலையில் காக்கா போவோம், எல்லாம் போவோம், கழுதை போவோம்,
என்ன கர்மத்தையும் நீ செய்து தொலைப்ப, உனக்கு ஏது விருப்பன்றன. விருப்பம் என்பது தன்னறிவில் தான் வாழ்வது, தன் அறிவை வளர்த்து கொள்வது, தன் அழகை மேம்படுத்துவது, பிறரை காயப்படுத்தாதிருப்பது, பிறரை அனுசரிப்பது, அரவணைப்பது, கொடுப்பது, பராமரிப்பது, இதெல்லாம் இருக்குது தானே. இதெல்லாம் விரும்ப மாட்டிங்களா? பெரிய பெரிய கார் வேணும், பெரிய பெரிய பங்களா வேணும், மாமனார் வீட்டில் அவ்வளோ சொத்து இருக்குது, நம்ம பேரில் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களாம். இதெல்லாம் விருப்பத்தில் வரும் சாக்கடை. சொல்லுங்க. கல்யாணம் பண்ணுற ஒருத்தரும் யோசிக்கணும்ல. தன்னுடைய ஆற்றலை அறியாதவன் நம்ம கல்யாணம் பண்ணான்னா குடிச்சவரானா. பெரும்பாலும் கலவரங்களும் துன்பங்களும் சண்டையும் வம்பும் புரிதல் இல்லாமல் போகிறது பொருள் தானே காரணம். மயிர்விடா நட்பு பொருள் ஆட கெடும்னா. மயிர் கூட நுழையாதான் நட்பில். ₹1 நுழைஞ்சேன்னா பிரிஞ்சிடும். பொருள் ஊடாட கெடும். என்ன புரியுது? விருப்பம்லாம் இப்போ நம்மளை அறியறது தான் நம்முடைய முதல் விருப்பமாக இருக்கணும். நான் யார், என்னால் என்ன முடியும். இவ்வளோ நாள் நமக்கு இவ்வளோ சும்மா கிடச்சிது, இனிமேலும் சும்மா தான் கிடைக்குன்னா வேலையும் சும்மா தான் கிடைக்கும். நீ ரொம்ப முயற்சியெலாம் பண்ண வேணாம். இந்த படிப்பு மண்டைக்குள்ளே போச்சா, சும்மா தானே போச்சு. நீயா பிடிங்க உள்ளே வச்சா? கஷ்டப்பட்டு படித்தேன். எங்கடா கஷ்டப்படுற நீ? எழுதி வச்சவன் எவனோ ஏட்டை கெடுத்தான், அதை பாட்டிக்கு எடுத்து படித்து வச்சுக்கினேன், அதை வச்சு பழக்க போகிற. அது சும்மா நினைக்க வேண்டியது தானே. சும்மா படித்தோம், சும்மா சோறு போட்டாங்க, சும்மா துணி கொடுத்தாங்க. இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் அலங்காரமும் இன்றி இல்லை. நீங்கள் சும்மா சாதாரணமாக இருந்தாலே இது நல்லபடியாக இருக்கும். இந்த உலகம் நீங்கள் வச்சுக்கிற கட்டுப்பாடுகள், அது இது, ஜாதி மதம் அந்தஸ்து குலம் கௌரவம் பெருமை, இந்த குப்பைத்தொட்டிலாம் வச்சுன்னு உள்ளே போய் உட்காந்துன்னு எதை வந்தாலும் நாய் மாதிரி எகிரி குலைக்கிறது. நம்ம குப்பைத்தொட்டி எவனோ தொட்ட போகிறான்னு. நீ அடுத்து உங்கள் குப்பையில் வாழற வரைக்கும் உனக்கு அறிவு எங்கேருந்து வளரப்போகுது? விருப்பம் எங்கே இருக்குது உங்களுக்கு? விரும்ப தெரியல. 30 வயசு வரைக்கும் பெற்றோரை சுரண்டியாச்சு. 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவு பண்ணி பாடாப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. தன்னறிவு இல்லை. வேலையும் சும்மா தான் கிடைக்குன்னு நம்பவே மாட்டான் எவனோ. கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி எழுதணுன்றான். இப்போ ஒரு எக்ஸாம் நடந்தது, டஃபஸ்ட் எக்ஸாம். என் பொண்ணு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அப்போ நான் எக்ஸாம் போகிறேம்மா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதும்மா, உனக்கு ஒரு மேட்டரே கிடையாது எக்ஸாம்லாம், நீ போமா அப்படின்னு. என் பொண்ணு தான் டஃபஸ்ட்டு இப்போ ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்குது. ஆசீர்வாதமும் அப்படி பெற்றோர்கள் அப்படி கொடுக்குறாங்க, அது உடனே நடக்குது. அதுங்களுக்கு தெரியாது. நம்ம பெற்றோர்கள் ஆசீர்வாதம் பெருமைக்குரியது, நம்மை அழகுபடுத்தக்கூடியது, நம்முடைய அறிவாற்றலை வளர்க்கக்கூடியது, தெரியலன்னா கூட அதை தெரிய வைக்கக்கூடியதுன்னு தெரியாது குழந்தைங்களுக்கு. ஆனால் அது சொல்லிக் கொடுக்கணும், பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பெற்றோர்களை ஒதுக்குறாங்க. நன்றி கொண்டார்க்கு செய்தி கொண்டார்க்கு ஓய்வு இல்லை. புரியுதா? இப்போ இந்த பாட்டனுடைய அழகு. ஒருத்தன் செய்தது நீ மறந்தேன்னா நீ வாழ்நாள் துன்பத்தை நீ அடைந்தே தீர வேண்டும் என்று உனக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ எப்படி நடந்துக்கணும், எப்படி வேலை செய்யணும்? இப்போது முன்னாடி ஒருத்தனுக்கு முன்னாடி எப்படி உன்னை முன்னிலைப்படுத்துறது நீ கேட்குறல்ல, எப்படி முன்னிலைப்படுத்துறது? பணிவிடை செய்வதன் மூலமாக நீ முன்னிலைப்படுத்தணும். பணிந்து நடப்பதன் மூலமாக நீ செயல்திறன் மிக்கவனாக ஆகணும். பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் நீ அறிந்து கொள்ளணும். இதை பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இதை நீ அறிந்து கொள்ளணும். யாருக்காவது இருக்காது இருக்கா? பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அறிந்து கொள்க அப்படின்னு பகவத்கீதையில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு புரியணும். நம்ம எப்படி மனிதன் ஆளும் தன்மை அடைவது, இதெல்லாம் எவ்வாறு வசப்படுத்துவது, இதுதான் வழி. செய்தி கொல்லாதே, செய்ததை செய்து நன்றியை கொன்று விடாது. மற்ற எல்லாம் தானாக வசப்படும். உன்னுடைய ஆளும் தன்மை அதிகரிக்கும். எங்கிருந்த போதிலும் அது பிரகாசிக்கும். நீ செய் நன்றி கொன்ற பிறகு உனக்கு ஆளும் தன்மை இல்லை, நீ அடிமை என்பதை நீயே அறிவித்து விடுவாய். நான் உனக்கு அடிமை, பொருளுக்கு அடிமை, பெண்ணுக்கு அடிமை, மண்ணுக்கு அடிமை. அது இல்லைன்னா என்னால் உயிரோடு வாழ முடியாது. நீ என் கூட வாழலைன்னா உன்னை கொண்டுடுவேன் நான். இப்போ கூட ஒரு பொண்ணை ஒருத்தன் ஆசிரியர் டீச்சரை குத்தி கொண்டுட்டான். அது கிடைக்கலன்னு கொண்டுட்டான். ஏன்? அவனுக்கு ஆளும் தன்மை இல்லை. அந்த பெண்ணை எவ்வாறு வாழ வைக்க வேண்டும் என்ற ஆற்றலோ வலிவோ அவங்ககிட்ட இல்லை.
அந்த பெண்ணை வந்து அவங்களுக்கு எதிராக அவன் கவர்ந்து பெற்றோர்களுக்கு எதிராக தன்னுடைய காரியத்தை நிறைவேற்ற ஆளுத்தன்மை இருந்தால் அவங்ககிட்ட கேட்டு பேசி ஏதோ ஒன்று செய்து நல்லது பண்ணியிருப்பான். அந்த தன்மை வாழும் தன்மை இல்லை, அவசரம்தான் இருக்குது. ஆசையும் அவசரமும் அருவருப்பானது. அதை வச்சுக்கிட்டு உலகத்தை ஆள முடியாது. பணிவும் மென்மையும் பொறுமையும் அழகானது. அது உலகத்தை உன் காலடியில் கொண்டு வரும். புரியுதா? நீலாம் படித்தது இதெல்லாம் படிப்பா? நீ சொல்லு, படித்தா இருக்கிற, அம்மா அப்பா சேவை செய்கிற, உன்னை வளர்த்து விட்டவங்களாம் போய் நீ சம்பாதிச்சதில் பங்கு வைக்கிறியான்னா? அவன் கொடுத்துருப்பான், அக்கா தங்கச்சி கூட்டியிருப்பாங்க, எவ்வளோ பேர் உன்னை வளர்த்துருப்பாங்க. ஒரு சட்டை எடுத்து கொடுத்துருக்க மாட்டான். போய் செய்தியா? அப்படியே கதவை மூடிட்டு கப்புன்னு உள்ளே படுத்துக்கிற. சம்பாரித்த காசு நீ மட்டுமே நம்ம சம்பாரித்த மாதிரி. இந்த வருமானம் உண்டு மட்டுமா சொல்லு. ஊரானுடைய ரத்தம் இருக்குதா இல்லையா? அதில் உழைப்பு இருக்கதா இல்லையா? எச்சில் இருக்குல்ல. இப்போ எச்ச சோறு தானே தின்னு தானே வளர்ந்த. திரும்பி செய்ய என்ன கேடு வந்து சேர்ந்தவனுக்கு? ஆளும் தன்மை வேணும். எப்படி வரும்? நீ தான் கை நீட்டுறிய. அதை கூட இதை கூட சொத்தை எழுதி வச்சிரு. எனக்கு கொடுத்துரு, உனக்கு கொடுத்துரு. நீ அவனுக்கு கொடுத்த. கல்யாணம் பண்ணால் காசு, காதல் பண்ணால் காசு, அப்பா கிட்ட காசு, யாரை பார்த்தாலும் காசு. காசுன்னா குற்றம்னு அர்த்தம். காசு என்ற சொல்லுக்கு குற்றம் என்று பொருள். சரியா? வாழும் தன்மை வருமா உனக்கு? நீ விரும்புறதெல்லாம் நடக்குமா? அப்போ என்ன செய்யணும்? பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்து மறைந்து கொள். இந்த ஆளும் தன்மை எவ்வாறு? செய்நன்றி என்றால் என்னது? எப்படி வேலை செய்யணும்? யாருக்கு வேலை செய்யணும்? என்ன மாதிரி பேசணும்? எப்படி நம்ம சம்பாதிக்கணும்? நம்ம சம்பாதிச்சு எப்படி ஒரு ஆலமரமாக நம்ம இருக்கணும்? அதில் நிறைய காக்கா குருவி வந்து உட்காந்து வாழ்ந்துட்டு போட்டோம். ஒரு வழிந்தோடலாய், ஒரு நிரப்பமானவனாய் நீ உன் வாழ்க்கை வாழும் பொழுது வழிந்தோடுறது யார் எடுத்துகிட்டு போனால் என்ன? சிறப்பான வாழ்க்கையை இறைவன் நமக்காக வாக்களித்திருக்கிறான். நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்பவர்களை இறைவன் சுவனபதிகளில் புகுத்துகிறான். நம்பிக்கை வேணும். இந்த நான் என்ற தன்மை வேணும். இறைவனை விழிக்க விடணும். இறைவன்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். இறைவன் அளித்ததில் தான் விருப்பம் வைக்கணும். இறைவன் உனக்கு என்ன கொடுத்தானோ அதை விரும்பு. அதை பிறருக்குமானதாகவும் ஆக்கு. நீயும் வச்சுக்கோ. இந்த சிறப்பான வாழ்க்கை நமக்கு அழகாக வழங்கப்பட்டிருக்கு. அடிப்படை தேவைகள் எல்லாமே நம்ம கொடுக்கப்பட்டாச்சு. அதை போய் இன்னும் கொடுன்னு சுரண்டக்கூடாது. கடவுளை இந்த பிரபஞ்சத்தை சுரண்ட கட்டுப்பாய் கீழே தள்ளி விட்டுரும். சும்மா தான் கேட்டு பாரு, எனக்கு அதை கூட இதை கொடுன்னு. போகும்போது ஒரு கல் தடி விழுந்து 3 பல்லு போச்சுன்னா பல்லு கட்ட கிளம்பிடுவில்ல. 50,000 ஒரு பல்லுக்கு, தெரியும் உனக்கு? 1,50,000 லட்ச ரூபா. சும்மாலாம் அதை கூட இதை கூட அப்படி கூட பிரார்த்தனை பண்ணுறேன். காசை கொடுத்துரு, பணத்தை கொடுத்துரு, வேலையை கொடுத்துரு, வெட்டியை கொடுத்துரு. என்ன முட்டாள்கள் நீங்கள்! உங்களுடைய தேவைகளுக்காக கையெழுதி தேவையெல்லாம் நிரப்பமாக்கப்பட்டது. சோறு உனக்கு இருக்கா இல்லையா? துணிமணி இருக்கா இல்லையா? வீடு இருக்கா இல்லையா? வேலை இருக்கா இல்லையா? ஒன்றுப்பட்டு மட்டும் பேசு. நீ ஒரு ஆள் தெரிஞ்சுனா போதும். மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குதான்னு கேட்காது. உனக்கு இருக்குது இல்லை, உனக்கு பொண்டாட்டி இருக்குல்ல, எங்கன்னா நீ சுகமாக வாழறியா? எங்கேயாவது சுகமாக இருக்க உன்னால் முடியுதா? நீ ஒன்று தான் கேட்குறேன், சுகமாக இருக்க முடியுதா? எல்லாத்துலேயும் பிரச்சனை எப்படி வருது? பொறுமை இல்லை, பணிவிடை இல்லை, பணிவு இல்லை, அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, நேசம் இல்லை. நீ வச்சுக்கிற உன்னுடைய அறிவு குப்பையை வச்சுக்கிட்டு கிளறி பார்க்குற, கேள்வியாக கேட்குற, துருவி ஆராயிற. உனக்கு எங்கேருந்து சுகம் வரும்? உனக்கு விரும்பவே தெரில. விரும்புறதுலாம் ஊரான் பொருளை விரும்புகிற, ஊரானுடைய மதிப்பை விரும்புகிற, ஊரான்னு சொல்லக்கூடிய மானத்தை விரும்புகிற. உனக்கு மரியாதைன்றது ஒன்று கூட கிடையாது. சொல்லு தம்பி. இந்த வாழ்க்கை எப்படி பகுப்பாய்வு செய்யணும்? என்னிலிருந்து நான் வெளிவர வேண்டும். என்னிலிருந்து இந்த உலகம் ஆளப்பட வேண்டும். இந்த உலகம் எனக்கு வசப்பட வேண்டும். நான் விரும்புவது நடக்க வேண்டும். அது யாரையும் துன்புறுத்துவதாக இருக்கக்கூடாது, யாருடையதாகவும் இருக்கக்கூடாது. இத்தனை பெரிய பிரபஞ்சம் எனக்கு மட்டும். அது உங்களுக்கு மட்டுமே தனியாக கொஞ்சம் வச்சுருக்கு. அதை மட்டும் எடுத்துங்க. இவ்வளோ பெரிய சூரியன் உங்களுக்கு மட்டும்தானே. உங்களுக்கு தேவைன்னு எடுத்துங்க. அது எல்லோருக்குமானது. அவங்களுக்கு மட்டும் அது. அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க எடுத்துக்க வேண்டியது தான். நிரப்பமாக வாழ்க்கை வழங்கப்பட்டு இருக்கிறது. நிரப்பமாக வாழ்க்கை வழங்கப்பட்டு அடிப்படை தேவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. கூடவோ குறைச்சல இருக்குது.
ஒருவேளை சோறாவது இருக்குது. அதை அதிகப்படுத்தணும்னா பணிவிடை செய், கொடுத்த வேலையை ஒழுங்காக செய், கவனமாக செய், அறிவின் திறமையை இந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தி. நீ அழிவுக்கு ஏன் பயன்படுத்துகிற? அபகரிப்புக்கு ஏன் பயன்படுத்துகிற? துர்நாற்றம் அடிக்கின்ற வாழ்க்கையை நீ மனமான வாழ்க்கையை அப்படியே நினச்சிக்கிறீ. எப்படி இந்த வாழ்க்கை முழுவதும் நாறுகிறது. அதன் பிறன் பொருளை நேசிப்பதால் வருகிறது, செய்நன்றி கொண்டதால் வருகிறது. ஊட்டி ஊட்டி வளர்த்தவங்களை எவ்வளோ கேவலமாக நம்ம பார்க்குறோம். கொஞ்சமாக இந்த பிள்ளைங்களுக்கு அக்கறை இருக்குதா? பெற்றோர்களை பார்க்கணுன்னு என்ன கணக்கு கேட்குறான் அப்பா அம்மாவுக்கு. கணக்கு பார்க்குறான். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு மருந்து வாங்கி கொடுத்தா. இன்னும் சில குடும்பங்களை கேட்டிருக்கேன், அவங்க மாமியாருக்கு நிறைய செய்கிறான், எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டான். சரி, அவனுக்காவது செய்யட்டுமே, யாருக்கா ஒருத்தருக்கு செய்யணும் இல்லை? நீ செய்யணுன்ற தீர்த்தி ஆகணும் தம்பி. எந்த பாவம் இந்த உலகத்தில் பாவம் இல்லை. நான் நல்லா சொல்ல கேட்டுக்க. அந்த பாவம் செய்தீங்கன்னா அதுக்கு இங்கேயே தண்டனை இருக்குது. திருந்தினீங்கன்னா மன்னிப்பு இருக்குது. இதெல்லாம் உங்களை எடுத்துன்னு போகாது மேலே. செய் நின்று கொன்றையா, இறைவன் உன்னை மனிதனாக படைத்ததற்கு நன்றி மறந்தாயா? நீ ஆள வேண்டியதை அபகரித்தாயா? ஆள வேண்டிய ஒன்றை அபகரித்து வாழ்ந்தாயா? நன்றி கொன்றாயா? இருட்டு உலகத்துக்கு போ, கீழாம் பிறப்பாய் போ. அவ்வளோதான். நன்றி மறந்தவன் அழிவானாக அவன். இது இறைவாக்கு. அழிந்து போகட்டும். எவ்வாறு அவன் ஏற்படுத்தி கொண்டான் அந்த வாழ்க்கையை, அவன் எப்படி ஏற்படுத்திக்கிறான் நல்லா சிந்திச்சு பாருங்க. சும்மா தானே கிடச்சிது, எல்லாம் பிறந்ததுலேருந்து சும்மா தானே கிடச்சிது. இனிமேலும் சும்மா கிடைக்கும்ன்ற நம்பிக்கிறது தான் நம்பிக்கை. சும்மா தான் கிடைக்கும். வேலை சும்மா தான் கிடச்சிது. நீ படிச்சுக்கிற படிப்புக்காகலாம் வேலை கிடைக்கல. அது ஒன்று கிடச்சிருக்குது, அவ்வளோதான். நீ அந்த படிப்பை வச்சு தான் நீ வேலை செய்யணும். நீ பிஇ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு கம்ப்யூட்டரில் என்னத்தை போய் காட்டுற? நீ எங்கேயாவது உனக்கு அவன் படிப்பு சம்மந்தம் இருக்குதா? பிஇ எலக்ட்ரானிக்ஸ் படித்தானே எலக்ட்ரானிக்ஸ் துறை தானே வேலைக்கு போனோம். எங்கே கம்ப்யூட்டருக்கு போனேன்? அதுக்காக வேலை கொடுத்தான். சும்மா படித்து பிஇன்னு ஒரு போஸ்ட்டு, ஒரு சர்டிஃபிகேட்டு, என்ன சொல்கிறது, அது ஒரு குவாலிஃபிகேஷன். ஆனால் நீ செய்கிற வேலை என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏதோ ஒரு வேலை செய்கிற. படிக்காதவெல்லாம் பணக்காரனாகிறான், படித்தவெல்லாம் கூலிக்காரனாகிறான். ஏன்னா விரும்ப தெரியல, வாழ்க்கையை விரும்புவது தெரியல. அதனால் புரிஞ்சுங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்முடைய மனித மனம் அவ்வாறு நசுக்கப்பட்டு இருக்கிறது, அவ்வாறு அசிங்கமாக்கப்பட்டு இருக்கிறது. சாத்தானுடைய தூண்டுதல். இப்படி விட்டுட்டான், இப்படி கொடுத்துட்டான், நமக்கே வந்துடுவான். டேய் முதல்ல நீ கொடுறா, உனக்கு தருது அப்புறம் இருக்கட்டும். இருக்கிறத கொடுத்துட்டா நமக்கு நாளைக்கு கஷ்டப்பட்டா ஏன் வந்துடுவான். நாளைக்கு கஷ்டப்பட போகிறன்றது இன்றைக்கே முன்னறிவிப்பு செய்கிறான். நாளைக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டான் சாவு என்ன? இப்போ அதுக்கு இப்போ எடுத்து வைக்கிறது. இன்றைக்கி நீ செத்துட்டா நாளை வரைக்கும் வெயிட் பண்ணுற. இன்றைக்கி நீ செத்துட்டேன்னா அப்போ அறிவு வேணும் இல்லை? வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வேணும் இல்லை? இறைவன் மீது நம்பிக்கை வேணும். அவனை மனிதனாய் படைத்ததன் மாண்பை நீ வெளிப்படுத்தணும் இல்லை? மற்ற மனிதர்கள் மீது சாட்சியாக வாழணும் இல்லை? எவ்வளோ அற்புதமான வாழ்க்கை, எவ்வளோ சிறப்பான வாழ்க்கை. அதனால தான் எங்கே பார்த்தாலும் பிடிக்கிறான். சோறு தின்னா வயிற்று வலி, தூங்குனா தூக்கம் வரல, தூக்க மாத்திரை பண்ணு தூங்கு. சின்ன வயசுலேயே ப்ளட் ப்ரெஷரு, 30 வயசு ஆகும்போதே மூளை கட்டு போய் கலங்கி போதை மருந்து அது இது சாராயம் சாக்கடை எல்லாத்தையும் வாயில் ஊற்றிக்கிட்டு. இது ஒரு வாழ்க்கைன்னு நீங்கள் வாழறது நல்லாவா இருக்குது பாருங்கள். வாழ்க்கை எங்கே இருக்குது? அப்போ வாழ்க்கை எங்கே இருக்குது? வாழ்க்கை விருப்பங்களில் இருக்கிறது. நல்ல விருப்பம், நல்ல அந்த விருப்பம் என்பது தன்னை அறிவது. நான் யார் என்பதை அறிந்து கொள்வது. என்னுடைய ஆற்றல் என்ன, என்னுடைய வலிவு என்ன, என்னுடைய திறமை என்ன, நான் என்ன வழங்கப்பட்டிருக்கேன், யார் என்னை கொடுத்தா, நான் என்ன செய்யணும், இந்த கேள்வியில் அவங்களுக்கு வரணும் இல்லை? இதெல்லாம் இல்லை தம்பி. இருக்குதா இல்லையா நீ சொல்லு? இல்லை. இப்போ உனக்கு ஒரு படிப்பு வந்தவொடனே நீ ஒரு மமதையில் போகிற, எனது என்ற ஆணவத்தில் நீ உள்ள போயிடுற, அகங்காரத்தில் முத்துற. என்ன செய்யணும்னே தெரியல.
அதனால் நீ ஏதோ ஒன்று செய்கிற, ஏதோ ஒன்றின் மேல் இருப்பதாக எண்ணிக்கொள்வார்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழறது வாழ்க்கையா இல்லை குப்பத்தொட்டியான்னு? யார் வேணால் நம்ம மேலே எது வேணால் போடலாம், யார் வேணால் நம்ம மேலே எது வேணால் போடலாம், நம்மளை எப்படி வேணால் ஆட்டி படைக்கலாம். காசு கொடுத்தா போதும், காசு கொடுத்தா போதும். எந்த குப்பையும் நம்ம தாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இது வாழ்க்கை இல்லை, சுய விருப்பத்தில் வாழ்க்கை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விரும்புவது, அறிந்து விரும்புவது. நான் இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும், நான் இந்த மனிதர்களுக்கு என்ன செய்யணும், என்னை பெற்றவர்களுக்கு என்ன செய்யணும், என்னை கற்றுக் கொடுத்தவர்களுக்கு என்ன செய்யணும், எனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து என்னை மேலேற்றினார்களே, யார் யாரோ மேலேற்றினார்களே, யார் யாரோ பங்கெடுத்திருக்கானே, நான் எப்படி நன்றியோடு வாழ்வது, இப்படி தான் நீங்கள் நினைக்கணும். அந்த வாழ்க்கை வாழ தானே விரும்பணும். இப்படி ஒரு விருப்பம் இருக்கா உங்களுக்கு? தெரியாது, யாரும் சொல்லிக் கொடுக்கல. உங்களை மேலே தடை விட்டாங்க, ஆணவத்தை விட்டுருங்க, அது விட்டுருங்க, இதை விட்டுருங்க, எதோ ஒன்று உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கு. சுருக்குன்னு 2 சொல்கிறதுனால வலிக்குது தானே. நம்ம அப்படி இல்லை தானே. பெற்றோர்களின் கதறல் உங்கள் தலையில் பாவமாக எழுதப்படுமே. தேனிண்டி கொண்டுட்டிங்களே, அவங்களுடைய நெஞ்சு எப்படி எரியுதுன்னு ஒன்றும் தெரியலையே. புரியுது தானே, கொடுக்கணும் தானே, பராமரிக்கணும் தானே, பார்க்கணும் தானே, செய்யணும் இல்லை, நன்றியோடு இருக்கணும் இல்லை. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் தவறி செய்கின்ற எந்த பாவமும் பாவத்தில் வராது, அது இங்கேயே தீர்க்கப்பட்டு விடும். ஆனால் செய் நின்றி கொன்றால் அது மேலேற்றப்படும், இறைவன் வரைக்கும் போகும், விசாரணைக்கு போகும். பிரபஞ்ச விசாரணை வரைக்கும் போய் நன்கு நைய புடைக்கப்படுவீர்கள், நரகத்தில் எரியப்படுவீர்கள். இருட்டு உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. விரும்பி வர போங்க, தேனின்றி சாவடிச்சுட்டு கிளம்புங்க. விருப்பத்தில் வாழ்க்கை இருக்கிறது. என்ன விரும்பணும்னு தெரியல தானே, அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது தப்பு, இது தப்பு, அப்படி செய்யாது, இப்படி செய்யாது, இதெல்லாம் எப்படி தப்பாகும்? இதுதான் தண்டனை இருக்குது, எழுதப்பட்ட தண்டனை. கைப்பிடிச்சி இழுத்தா காவல்துறை வந்து பிடிச்சி போயிடும். என்ன தப்பு செய்தாலும் காவல்துறையால் நீ கைது செய்யப்படுவாய், மனிதர்களால் அடிக்கப்படுவாய், வெட்டப்படுவாய், குத்தப்படுவாய்ன்னு இருக்குது. இந்த தண்டனை இங்கே நிறைவேறு. அதனால தான் உலகம் துன்பமாக இருக்குது. பார்க்குற இன்னாதம் உலகம் ரொம்ப துன்பமாக இருக்குதுன்றான். எப்படி துன்பமாக இருக்குது? நன்றி மறந்தவனுக்கு துன்பமாக தான் இருக்கும். நன்றி மறந்தவனுக்கு, நன்றி கெட்டவனுக்கு உலகம் துன்பம் தானே. அவன் தானே வெட்டப்படுறான், நசுக்கப்படுறான், அடிக்கப்படுறான், உதைக்கப்படுறான், திட்டப்படுறான், அவமானப்படுத்தப்படுறான். ஒரு துளி உங்களுக்காக ஒரு துரும்பு அசைஞ்சால் நீங்கள் அவனுக்காக மலையை அசைக்கணும், இட்டார்க்கு இடணும், செய்தற்கு செய்யணும். நன்றி மறக்கக்கூடாது. என்ன பொல்லாத செய்துட்டடி, நான் பொல்லாத கொடுக்குறாரு அவர், இப்படி கேட்குறான் முட்டாப்ப. அந்த பொல்லாது இல்லை நீ செத்துருப்பியாடா. அன்றைக்கி அந்த சோறு இல்லை நீ செத்துருப்பிய, அந்த வார்த்தையில் நீ நடுத்தர நாயாக நின்று இருப்பிய. எப்படி இருக்கும் அந்த வார்த்தைகள் கேட்குறவனுக்கு? கொஞ்சம் கொடுத்தானே அவனை உயிரை தக்க வச்சுருக்கான். ஒரு வார்த்தையால் என் வாழ்க்கையை மாற்றி விட்டானே, அவனுக்கு நான் நாயாக இருக்கணும்னு சொல்லி ஒருத்தர் நன்றி உணர்வு மிகுந்திருந்தான். அவன் எப்படி ஒரு வாழ்க்கையை பெறுவான்னு தெரியுமா? நான் நேரத்தில் கொஞ்சோண்டு கஷ்டமாக இருந்தது, ஒரு 5 ரூபா கொடுத்தாரு, அதனாலே இவருக்கு எல்லா காலமும் வணக்கம் பண்ணிருக்கணுமா என்ன கேட்குறான். நன்றி மறந்த நாய். புரியுது? நன்றி மறந்துட்டா நாய், நன்றியோடு வாழ்ந்தால் நான் முழிக்கும், விழிப்புணர்வு வந்துடும். இந்த செய்தி கொண்டாருக்கு. செய்தது சாவடிக்கூடாது, நன்றி மறக்கக்கூடாது. சின்னதோ பெருசோ நீ நிற்கிறது அதனால தான்டா. அவன் காலையும் ஏறி நின்றுட்டு நீ அவன் தலைமையில் ஏறிக்கிட்டு அவன் நசுக்குவேன்னா, அவன் உதறி விட்டானா மேலேருந்து கீழே வந்துடுவார். அவன் தலையில் ஏறிட்டதை நினைக்காத, உதறனா நீ மேலேருந்து கீழே வந்து நீ தான் அடிப்படுவ, கீழே நிற்கிறான் அடிப்பட மாட்டான். எப்படி புரிஞ்சுக்கணும் நன்றியை? நன்றி எப்படி நினச்சி புரியணும். யார் வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் செய்திருக்கான். ரோட்டில் ஒருத்தர் கை பிடிச்சி வண்டி வருது தள்ளி போகணும்னு சொன்னால் நன்றியோடு இருக்கணும். அவன் இல்லைன்னா அடிப்படி செத்துருப்பேன். இல்லை, நம்ம வாடுற வாழ்க்கையில் இருக்குதான்னு பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்குது. கேவலமான ஒரு வாழ்க்கை. எப்படி சண்டை இல்லாமல் இருக்கும்? எங்கே போனாலும் சண்டை. பெற்றோர்கிட்ட சண்டை, பொண்டாட்டிகிட்ட சண்டை, பிள்ளைகிட்ட சண்டை, அக்கா தங்கச்சிட்ட சண்டை,
சகோதரர்கள் வெட்டி கொண்டார்கள் நிலச்சண்டைக்காக, அந்த சண்டைக்காகன்னு. ஏன் இதெல்லாம்? இந்த உலகத்தை தூக்கிட்டா போகிற, இந்த உலகம் வீணும் விளையாட்டு வேடிக்கும் அலங்காரம் ஒன்றே இல்லை, சும்மா வச்சுக்கலாம். ஜாலியாக நிறைய சாப்பிட்டு, நிறைய ஈட்டி, நிறைய கொடுத்து, நிறைய சந்தோஷம் இங்கே இருக்குது. நீ மானம், மரியாதை, கௌரவம், அது இது ஜாதி எல்லாம் வச்சுக்கிட்டு நீயே எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டு ஆப்பை நீயே சொருகிக்கிட்டு அந்த ஆப் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு வலிக்குதுன்னா இறைவன் அவங்களை அப்பயா படைத்தான். மாண்பில் படைத்தான், மேன்மையில் படைத்தான், சிறப்பாக படைத்தான், அறிவோடு படைத்தான், திறமையோடு படைத்தான். எல்லோருக்கும் ஒரு திறமையை கொடுத்து படைக்கிறான். அந்த திறமையின் மீது நீங்கள் வாழ்க்கையை பிறருக்காக நீங்கள் ஏன் ஆக்கலை? அதான் கேள்வி. இப்போ அந்த நான், பன்னீர்செல்வமாகிய நான் சொல்லும் போதே கடவுள் தன்மை முழிக்கணும்ல. மணிகண்டன் ஆகிய நான் சொல்லும் போதே கடவுள் தன்மை முழிக்கணும்ல. இப்போ நான் சொன்னால் நடக்கணும். இப்போ யார் சொல்கிறாரு? கடவுள் சொல்கிறாரு. ஆகவே தேவனுக்கே மகிமை, இறைவனுக்கே எல்லா புகழும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து, சர்வம் சிவார்ப்பணமஸ்து சொல்கிறாங்கல்ல. இப்போ கடவுளுக்கு அர்ப்பணமாக காரியம் செய்யுன்னு சொன்னால், அர்ப்பணமாக செய்யணும்னா அபகரிக்கிற வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி அது? இப்போ விருப்பங்களை பற்றி தெரிஞ்சுங்க. என்ன விரும்பணும்? இவ்வளவும் இருக்குல்ல, இது நமக்கு சாதகமாக எப்படி ஆக்கிக்கிறது, அது பிறருக்கும் எப்படி கொடுக்கறதுன்றது தானே விருப்பம். இது புரியணுமா வேணாமா? மகத்தான வாழ்வு நமக்கு வழங்கப்பட்டது. நமக்கு எப்போ பார்த்தாலும் ஊருக்கதை குற்றங்குறை சொல்கிறது. குற்றம் சொல்லி தான் பாருங்களேன், அந்த குற்றவாளியை நீங்களே ஆகிடுவீங்க. எத்தனை தடவை இதை நம்ம பற்றி பேசுகிறோம், எத்தனை தடவை இதை கேட்குறோம். நம்ம புத்தி மாறிச்சா? எப்படி என் மைண்டில் வரவே மாட்டேது, மறந்து போகுதுன்றான். எப்படியாவது அந்த தப்பான திருப்பி செய்கிறேன். திருப்பி வா, வெளியே வா, திருந்துற வரைக்கும் வா. செய்நின்றி கொள்ளுதல் எவ்வளோ பெரிய குற்றம். செய்தி கொண்டார்க்கு ஓய்வு இல்லை. வேறு எந்த பாவத்துக்கும் இங்கே நிரப்பமான தண்டனை இருக்குது. எல்லா நன்மைக்கும் நன்மை இருக்குது. அது உங்களை முக்தியை தராது. அந்த பாவம்லாம் உங்களை நல்ல நீங்கள் தானம் செய்தீங்க, தவம் செய்தீங்க, சொர்ண தானம், பூதானம், கோதானம்லாம் பண்ணேன், அன்னதானம் பண்ணேன், கண்ணு தானம் பண்ணேன், கால் தானம் பண்ணேன், என்ன தானமோ பண்ணிட்டு தெரியும். அதுக்கு ஒரு கூலி இருக்குது, அவ்வளோதான். அது மோட்சத்தை தராது, முக்தியை தராது, சமாதானத்தை தராது, ஆனந்தத்தை தராது. அதுக்கு காசு பணம் கொஞ்சம் கிடைக்கும். நீ கால் கொடுத்தனா உனக்கு ஒரு கால் கிடைக்கும், நிலம் கொடுத்தா உனக்கு ஒரு நிலம் கிடைக்கும், எது கொடுத்தா அது கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். அவ்வளோதான் அதுக்கு பலன். தான தர்மங்களை செய்யுங்களா, அது செய்யுங்க, இது செய்யணும். ஏன் செய்ய சொல்கிறான்? செய்தவருக்கு நீ நன்றியோடு இருக்கணுன்றதுக்காக தான். இருப்போர்க்கும் கொடுங்கள், இறப்போர்க்கும் கொடுங்கள், 2 பேருக்கும் கொடுங்க. இதெல்லாம் உங்களுடைய மேன்மையை உயர்த்தாது. இந்த புண்ணிய காரியங்கள் எல்லாம் புண்ணியத்தை தரும். திரும்பி பூலோகத்துக்கு நீங்கள் திரும்பி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து இந்த செய்நன்றி, இந்த மேன்மை, மனித மாண்பு, இறைவன் உங்களை எதில் படைத்தாலும் அந்த இயற்கைக்கு திரும்புகிற வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை உங்களை சின்ன பின்னமாக்கிடும். எந்த இயற்கையில் படைத்தாலும் அந்த இயற்கைக்கு நீங்கள் திரும்பணும். இதுதான் வாழ்க்கையினுடைய உச்சபட்ச நிலை. அப்போது ஆளுமை என்பது எப்போ வரும்? உன்னை ஆளும் பொழுது வரும். பணக்காரன்லாம் ஏன் பணக்காரனாக இருக்கான்னு தெரியுமா? ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான்னா, பெரிய தொழிலதிபராக இருக்கான்னா, அவன் எப்பவுமே தன்னை கண்ட்ரோலே வச்சுப்பான். ரொம்ப கோவப்பட மாட்டான், ரொம்ப சிரிக்க மாட்டான், கவனமாக இருப்பான், தனக்குள்ளே தான் வாழ்வான், தன் சிந்தனை அப்படியே வச்சிரு. உலக வாழ்க்கையிலே அப்படி. உனக்குள் நீ வாழும் வரை உன்னை புரட்சி பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை. நமக்குள்ளே நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு பங்கம் இல்லை. நமக்குள் நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பங்கமும் இல்லை. நம்ம வெளியில் போயிடுற நாய் மாதிரி இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் அலையிறது, கதவு தட்டுறது, சும்மா ஒருவனை கூப்பிட்டு சண்டை போடுறது, இல்லை கொத்தலம் விசாரிக்கிறது, என்ன படுத்துனுக்கிறவனு கூட எப்படிப்பா இருக்கிறேன்றது, சுரண்டு வேலையை செய்கிறது இல்லை. உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அந்த வேலையை ஒழுங்காக பராமரிக்கணும். வேணாமா? ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். ஏய், வேலை நேரத்தில் ஏன்டா ரெஸ்ட்டு உனக்குன்னு கேட்டால் என்ன பண்ணுறது?
அதுக்கப்புறம் உரிமை கேட்குறது. சொன்ன வேலையே நீ ஒழுங்காக செய்துட்டு உனக்குள்ளே நீ வாழும்பொழுது தானே உனக்கு ஆளும் தன்மை வரும். ஒரு குப்பை பெருக்கிறேன்னா எப்படி பெருக்கணுன்ட்டு தெரிஞ்சு பெருக்கினா தானே அந்த இடம் சுத்தமாகும். இங்கே ஒரு பெருக்கு அங்கே ஒரு பெருக்கம் பெருக்குனா அது பேர் ஆளுமையா? ஆளுமை என்பது எவ்வாறு காரியம் மாற்றுவது என்பதை அறிந்திருப்பது. அது உனக்கு வசப்படும். எவ்வாறு நடப்பது, எவ்வாறு பார்ப்பது, எவ்வாறு உண்பது, எவ்வாறு உறங்குவது, எவ்வாறு பேசுவது, எவ்வாறு அது அளவலாவது, எவ்வாறு உறவு கொள்வது என்பதையெல்லாம் நீ அறிந்திருக்க வேண்டும். இது ஆளும் தன்மை. உனக்குள் நீ இருந்தால் தான் அது முடியும். நீ எப்பவுமே ஊரா மனசுல இருந்தால் அந்த அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க, அது எதுக்கு என்னை பார்த்து பேசணும், ஏன் என்னை பார்த்து சொல்லணும், நான் நினச்சா என்ன பண்ணுன்னு தெரியுமா? என்ன பண்ணு பார்க்கலாம். உன்னை பார்த்து ஏன் பேசுனாங்க? உன்னை பார்த்து தான் பேசுனாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? பண்ணு பார்க்கலாம். பண்ணிட்டு போய் ஜெயிலில் உட்காந்துக்கோ. இன்னும் இப்போ பெரிய இது சவடால் பேசினுங்கிற அறிவில்லாத பேச்சு தானே இது. நான் நினச்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? நீ ஜெயிலுக்கு போக, அவ்வளோதான் நடக்கும். இதெல்லாம் வெட்டி சவடாலத்துக்கிட்டு தானே. இதெல்லாமா அதுக்காக அந்த உலகத்தான படைச்ச இவ்வளோ பெரிய படைப்பு இவ்வளோ கேவலமாக வாழறதுக்கு தானே. இவ்வளோ சண்டை, யாரை பார்த்தாலும் பிடிக்கல, யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது, யாரை பார்த்தாலும் கோபம் வருது, ஒன்றுமே புரியல. அவன் அப்படி செய்தான், இவன் அப்படி செய்தானா? உனக்கு இந்த வேலையா? அது கொஞ்ச நாள் ஆனால் போதும், இந்த வாழ்க்கை கொஞ்சம் ருசியானால் போதும். மமதையில் ஏறி உட்காந்துக்கிறான். எந்துன்றான் எல்லாத்தையும். மமதைன்னா எந்து, மமனா என்னது? அகங்காரம்னா உடம்பு பற்றிய ஞாபகம். என் ஆற்றலை பார், என் வலிவை பார், என் புஜத்தை பார், புஜபல பராக்கிரமத்தை பார் என்றான். வெட்டி பயலுவ. வேலையை ஒழுங்காக செய்யடா, வேலையில் கவனம் வைடா. உனக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமை எது ஏவப்பட்டதோ அந்த ஏவப்பட்டதின் மீது இரு. சரியாக செய், கவனமாக செய். இப்போ நீங்கள் கேட்கறதுனால இதை உங்களுக்கு பேசுகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது மனத்தாங்கல் வருதா வரலையா? சத்தமாக சொன்னதுதான். மன கஷ்டமாக இருக்க நான் பேசுறது. இந்த வாழ்க்கை வேணும்னு புரியுதில்ல, செய்யணுன்றி கொள்ளக்கூடாதுன்னு தெரியுதில்ல, திருப்பி செய்யணும் இல்லை, பெற்றோர்களை பராமரிக்கணும் இல்லை, உற்றார் உறவினர் பராமரிக்கணும் இல்லை, வேண்டியவனுக்கு கொடுக்கணும் இல்லை, உன் சம்பாத்தியம் எல்லோரும் சேர்ந்து கொலுவேற்றுன்னு தானே உன்னை எல்லோரும் சேர்ந்து தானே கொலுவேற்றுனாங்க. நீ மட்டும் இப்போ தனி கொலுவாக பொம்மையாக உட்காந்துக்கிற போய் புரியணும் தானே. இது புரிஞ்சால் தானே நீ உலகத்தில் நீ விரும்பினது நடக்கும், வேண்டியது கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் உனக்கு தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து கொடுக்கும். நீ வாங்குகிற காசு யாருக்கும் செலவுக்கு போதா பேங்க்கு போதான்னு பாரு. முதல்ல நீ வாங்குகிற காசு மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு போதா இல்லை பேங்க்குக்கு போதான்னு பாரு. எங்கே போகுது? சேஃப்டியில் வச்சுக்கிற. கொடுத்தவங்களாம் கொள்ளையடிச்சு நீ சம்பாதிச்சு உள்ளே வச்சுக்கிற. அது தேங்கிய குட்டை போல் நாரப்போகுது ஒரு நாளைக்கு. எந்த பணமும் சரியாகாது. இப்படியே சேர்த்துட்டு அவன் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான், அது ஆரம்பிக்க மொத்தத்துக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். பிடிக்கணும். ஒன்று நம்மளாக கொடுக்கணும், இல்லைன்னா பிரபஞ்சம் அடிச்சு பிடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பழகிடணும். ஏழை வயத்தில் போட்டு வைக்கிறது எப்போவுமே பெரிய சேஃப்டி. ஒருத்தனுக்கு சோறு ஆகி கொடுத்து 2 இட்லி வாங்கி கொடுத்து ஒரு அனுசரணையை பேசி ஒரு துணி வாங்கி கொடுத்துருந்தேன்னா இதுதான் நீ சேமிக்கிற சேமிப்பு. இது உனக்கு திரும்பி வந்துடும். 10 மடங்கு வரும், 12 மடங்கு வரும். நீ செலவு செய்கிறதெல்லாம் வீணுன்னு நினச்சிடாத. ஐயோ என் துட்டு போகுதே, 1000 ரூபா கொடுக்கலாம்னு நினச்சி பாக்கெட்டில் கையை வரான், வரும்போது 200 ரூபா தான் வருது. கரெக்டாக நுணுக்கி எடுக்கிறான் காற்று. கரெக்டாக அங்கேயே கணக்கு பண்ணான். அந்த ரூபா நோட்டு அவனுக்கு தெரியுது, இது 200. அது எடுக்கிறதுக்குள்ளே பேசினே எடுப்பான். அது எடுக்கிறதுக்குள்ளே அந்த மாய்மாலம் ஜாலக் 200 ரூபாய் கொடுப்பான். 1000 ரூபாய்க்கு தான் கை போச்சு, வரும்போது 200 ஆகுது. இப்போ 800 ரூபா உனக்கு கொள்ள போகுமோ போகாதா? எங்கேயா டாக்டர் வீட்டில் மொய் எழுதணும் நீ, இல்லை ரோட்டில் ஏதாவது ஃபைன் விடும். இப்போ நான் என்ன பண்ணேன், ஏதாவது கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்கினேன்னா கூட வர டிரைவருங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுப்பேன். கார் ஓட்டின்னு போனால் அன்றைக்கி போகும்போது ஒரு சின்னதாக ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கினா, அந்த பொருள் வாங்கும்போது அங்கே இருக்கிற இந்த வாட்ச்மேன் கொஞ்சம் கொடுக்குறது இதெல்லாம் பழக்கமாக இருக்குது. எல்லாம் கொடுக்குற நல்ல பொருள் ஒன்று வாங்குகிறோம்,
அதுக்கு இப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோன்னா ஒரு ஐநூறுரூவாய்க்கு சாப்பிட்றோன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஐநூறுரூவா சாப்பாடு ஆகட்டும்னு கொடுக்குறது தான். நான் என்ன சாப்பிட்றோம் அதே அளவுக்கு கொடுத்துருது. அப்போ வந்து அந்த அன்றைக்கி ஒரு பொருள் வாங்கிட்டு வரேன், அந்த வாட்ச்மேனுக்கு அந்த ஒரு ஐநூறுரூவா கொடுப்பேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஐநூறுரூவா கொடுப்பேன் நான் எப்போவுமே. அது கொடுக்கல அன்றைக்கி. 50 ரூபா தான் கொடுத்துட்டு வந்துட்டேன். மற்ற ஜிபேயில் இருக்குது. கரெக்டாக வந்து காரு சிக்னல் வயலேஷன் சொல்லிட்டு 500 ரூபா ஃபைனு போடுறான். அது அங்கேயே கொடுத்துருக்கலாம். எனக்கு கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் இல்லை. டிரைவர் கரெக்டாக போட்டு மீறி சிக்னல் 1 இன்ச்சு தான் மீறினான். 500 ரூபா ஃபைன் போட்டான். அடிச்சு பிடிக்கணும் பிரபஞ்சம். கொடுக்கணும்னு நினைப்பு வந்தால் உடனே கொடுத்துருங்க. எடுக்கிறதுலே தான் கவனம் இருக்குது. எடுக்கிறதுலே தான் கவனம் இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுங்கள். வாழ்க்கை அழகாக புரிஞ்சுக்கணும். அழகாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆற்றலோடு வாழணுன்னா படைப்பாற்றல் இருக்கணும். என்ன இருக்கணும்? சின்னதாக பெருசு படைப்பாற்றலாம் உங்களுக்கு ஒன்றும் தெரில. ஒரு பெட்டுக்கு அழுக்காக இருக்குன்னா தட்டி போட்டிங்கன்னா படைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு இடம் சரியில்லை அது பெருக்கி சுத்தம் பண்ணிங்கன்னா படைக்கிறீங்கன்றது. கவனம் இல்லாமல் அப்படி இருக்கிறது தான் வந்து தப்பு. உங்களுக்கு எதுவுமே சரியாக நடக்காது. ஒரு இடம் வந்து எப்படி இருக்கணும், அது எப்படி வீடை பராமரிக்கணும், எப்படி ஒழுங்காக வச்சுக்கணும், எப்படி மரியாதையாக பேசணும், யார் கூட எப்படி அனுசரியாக நடந்துக்கணும், எப்படி உதவியாக இருக்கணும், இதெல்லாம் படைப்பாற்றலில் வருது தான். நீங்கள் படைப்பாற்றலாம் சூரியனை மேற்கில் ஒதுக்கி வைக்கலாம், நிலாவை தெற்கில் போட்டு விட்டுடலாம், இதெல்லாம் படைப்பாற்றலில் வராது. அதெல்லாம் படைக்கப்பட்டு இறைவனால் ஆளப்பட்டு கொண்டே இருக்குது. நம்முடைய படைப்பாற்றல் இந்த உலகத்தை நமக்கு சீராக அமைச்சிக்கணும்ல, அமைக்கணுமா நம்ம? அப்போ ஒரு வேலையை ஒழுங்காக செய்யணுமா? நம்ம ஆஃபீஸ் 9 மணின்னா 9 மணிக்கு அங்கே இருக்கணும். 10:30 மணிக்கு போகிறது. ஐயா இன்னும் வரலன்றான் ஒருத்தன். ஐயா வர வரைக்கும் உட்காருங்கன்னுவான். அவனுக்கு வேலை 9 மணிக்கு. அவன் ஐயா ஆனதுனால 11 மணிக்கு வருவான். அவன் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு வருவான். அவன்லாம் வந்து சரியான பதில் சொல்லியே ஆகணும். கடமை ஆற்றாதவனுக்கு கவலைகள் தானே வந்து பிடித்து கொள்ளும், கஷ்டங்களும் வந்து பிடிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ எப்படி வந்து யாருக்கு நம்மளுக்கு யார் செய்தாங்களோ அவங்கள கவனத்தில் வைக்கணுமோ நம்ம வைக்கணும். வைங்க. உங்களுக்கு எது எதெல்லாம் வாய்ச்சிருக்கோ அதெல்லாம் வந்து லவ்ஃபுல்லாக இருங்க, அன்பாக இருங்க, இரக்கத்தோடு இருங்க, நேசத்தோடு இருங்க, பணிவாக இருங்க, பணிவிடை செய்து கேட்டுங்க. வாக்களித்தால் அதை நிறைவேற்றுங்கள். வாக்குகளை பேணிக்கொள்ளுங்கள். கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்கணும், செய்கிறேன்னு சொன்னால் செய்யணும், பார்த்துக்கிறேன்னு சொன்னால் பார்த்துக்கணும். வாக்களித்தால் அந்த வாக்குகளை பேணிக்கொள்ளுங்கள். வாக்கு மீறினீங்க அதுக்கு தண்டனை இருக்குது. வாக்கு மீறுதல் கூடாது. சரியா? யாருக்கு வாக்களித்தாலும் மனப்பூர்வமாக சொன்னது செய்தே முடியும். இதெல்லாம் வச்சுக்கணும். இப்போ இந்த வாழ்க்கை வந்து இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கையா அசிங்கமான வாழ்க்கையா? ஆனந்தமான வாழ்க்கை. இல்லைன்னா இந்த குப்பையாக இருக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய படைச்சான் அவன் மேலே கொடுத்தது. எனக்கு ரொம்ப நாள் கேள்வி இது. இவ்வளோ என்னத்தை பெருசாக சாப்பிட்டு போகிறோம், என்ன பெரிய பாவம் பண்ணிட்டு போகிறோம், இதுக்கு இவ்வளோ பெரிய படைப்பில் நான் ஏன் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் துணி இல்லாமல் கிடக்கணும்னா ஆண்டவன் அதை அப்படி படைக்கல வாழ்க்கையை. நீ உனக்குள்ளே இருந்து பார், உன்னை நீ ஆண்டு பார், எல்லாம் உனக்கு வசப்படுவதை நீ பார். நமக்குள்ளே செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோல் ஆகிடும். நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. நம்ம எப்போ பார்த்தாலும் யாரையாவது பொறுன்னு அன்றைக்கி சொன்னேன் அவர்கிட்ட, அது மாதிரி குறைன்னு பார்க்குறது. குறைன்னு பார்க்குறது தான் குறைன்னு பார்க்குறது, குறைய பார்க்குறது. குறைன்னு பார்த்தா குறை தானே வரும். அப்போ நம்ம வந்து அறிவாளியாக முட்டாளா? அவன் தான் முட்டுறோம் எல்லாத்தையும். கேடுகட்ட வாழ்க்கைக்கு அச்சாரமும் நம்ம எல்லா அடிப்படையும் அமைச்சிருவோம். கொடுக்கணுன்றது தான் நம்முடைய இயல்பு, தெரியுமா? எடுக்கணுன்றது இல்லை. அவன் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இல்லை, உணவளிக்கும்படி தூண்டுவதும் இல்லை. ஒரு வசதி, ஒரு வாய்ப்பு கொடுத்தா, ஒரு திறமை கொடுத்தா, ஒரு உடம்பு பலம் கொடுத்தா அந்த பலத்துக்கு வேலை செய்யும். என்ன இப்போ இந்த பலம் இருக்குதுல்ல, ஒரு வேலை செய்யும். இந்த வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா, இப்போ நான் என்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா நான் இறை துரோகம் பண்ணுறேன். நான் யாரும் ஏமாற்ற முடியாது. இந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யலைன்னா
இன்னும் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி இது. நான் விரும்பி ஏற்ற பணி, இறைவனை ஆசீர்வதித்த பணி. இதை நான் ஒழுங்காக செய்யலைன்னா, கவனமாக இல்லைன்னா நான் இறை துரோகம் பண்ணுறேன். இறைவனுடைய செய்தி உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ எப்படி படைப்பாற்றல் நமக்கு இறைவன் கொடுத்து தானே அனுப்பிச்சிருக்கான். நான்ன்றது உங்கள்கிட்ட கொடுத்தான்ல, நான்னா கடவுள் தான் நான். அந்த நான் உங்களுக்கும் சொல்ல விட்டான்ல, சின்ன நான். அது வரைக்கும் சீராக்கு. வானம் பூமிலாம் படைக்க கிளம்பிடாத. வீட்டை பட, இடத்த ஒழுங்கு பண்ணிக்க, உன் வேலையை ஒழுங்காக செய். உன் சொட்டத்தினும் நீ தோய். யாராவது துவைச்சிருவாங்க. சரி, இப்போ தான் வாஷிங் மிஷின்லாம் வந்துடுச்சு, அதையாவது நீங்களே துவைச்சிங்க. வீட்டை பெருக்குங்க, வீட்டை சுத்தம் பண்ணுங்க, அழகான பேச்சு பேசுங்க, இருக்கிறத பகிர்ந்துங்க, அமைதியாக சாப்பிடுங்க. செல்ஃபோன் பார்த்துன்னு இப்படி தின்றது, செல்ஃபோன் பார்த்துன்னு டீயை குடிக்கிறது. என்ன நீ அப்படியே பாட்டக்கர், நீ இப்போ இந்தியா ஆளப்போகிற, நீ அவ்வளோ நேரம் டீ குடி கூட ஒன்றும் நேரம் இல்லை. தோசை தின்றான் ஹோட்டலில். அதாவது ஒரு பன்னி கூட அது சாப்பாடை பார்த்து சாப்பிடும். இவன் தோசையை கடிச்சிட்டு செல்ஃபோனை பார்த்துன்னுக்கிறான். இங்கே தொடுறேன்னு பக்கத்து வீட்டு தட்டினில் போய் தொட போகிறான். அங்கே போகிறான், கை இன்னொரு தட்டுக்கு போகுது, கை எங்கே தொடுறேன்னு அவனுக்கு தெரில. அந்த அளவுக்கு முட்டாள்களுக்கு வாழ்க்கை எப்படி நல்லாயிருக்கும். அவ்வளோ என்ன நீ அந்த செல்ஃபோனில் மூழ்கி போன? நீ இந்த உலகத்தை மாற்ற போறியா? உன் தலையில் தான் இந்த குண்டெல்லாம் விழும். போர்லாம் வர்றது காரணம் நம்ம பண்ணுற அட்டூழியம்தான். நல்ல வாழ்க்கை நம்ம கொடுக்கப்பட்ட நிராகரித்த வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம மீது போர் மூட்டப்படும், சண்டை வரும். அதுக்கு அடிப்படையாக ஒரு சண்டை வீட்டிலே நடக்குது. அப்பயே புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கூட பயம் இல்லை. எப்போவுமே நிராகரிக்கும் தன்மை. நல்லது நிராகரிக்கிறது முக்கிய பங்கு நம்ம தான். இதெல்லாம் கேட்டு உணர்ந்து அறிவோடு நடந்துக்கிட்டால் வாழ்க்கை நல்லா தானே இருக்கும். அறிவோடு நடக்கணும். அறிவாளிகளேன்னு கூப்பிட்றான் இறைவன். நம்மளை அறிவாளிகளே, அறிவை ஆள்பவர்களேன்னு கூப்பிட்றான். நம்ம முட்டாள் தான் அப்படின்னு அவனுக்கு கட்டியம் சொல்கிறோம். முட்டாள் தான் நான், எனக்கு ஒன்றும் புரியல, ஒன்றும் விளங்கல. எப்படி விளங்கும்? ஒருத்தன் மண்டையும் எப்படி இருக்குது தெரியுமா? பிரபஞ்ச ஆற்றல் முள்ளும் மொத்தமாக இறக்கப்பட்டு தான் ஒரு மண்டை வருது. அந்த மண்டையை வச்சுட்டு இவன் சண்டை தான் போடுறான், தண்டமாக வாழறான். மண்டைக்குள்ளே எல்லாமே அணைக்கப்பட்டிருக்குது. ஒரு டொமைன் ஓப்பன் ஆனால் கூட பெரிய ஆற்றல் நமக்காக திறந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால மண்டையை திறந்துட வேண்டாம். மண்டையை திறந்தால் தான் ஒருத்தருக்கு புத்தி வரும். குருமார்கள்கிட்ட போனால் முதல்ல மண்டையை தான் திறப்பாங்க. மண்டையை திறக்கிறதுக்கு தான் இந்த அடிக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்காக. புரியுதா? இந்த வாழ்க்கையை பகுத்து பிரித்து ஆராய்ந்து தெளிந்து உணர்ந்து நன்மையின்பால் முந்தி கொள்ளுதல் அழகானது. இப்போ விருப்பம் வாழ்க்கையா இல்லது நீங்கள் செய்கிறதெல்லாம் வாழ்க்கையா? எப்படி விரும்பணும்? நீ தான் கண்டுபிடிக்கணும். எப்படி வாழணுன்றது நீ தான் கண்டுபிடிக்கணும். புரியுதானே? நம்ம அப்படி வாழறோமா? இல்லை, வாழவே இல்லை தம்பி. நீங்களாம் ரொம்ப சின்ன வயசு. இப்போ தான் தொடங்கியிருக்கிற. இப்போ இருந்து ஒழுங்காக கேட்டுக்கோ. என்ன செய்யணும், என்ன பண்ணணும். இடையில தப்பு தவறு நடக்கும், அதெல்லாம் மன்னிக்கப்பட்டுடும். நீ மன்னிப்பு கேட்டு மீண்டுக்கணும். தொடர்ச்சியாக அந்த தப்பை செய்யக்கூடாது, பழிவாங்க போகக்கூடாது. சாத்தான் இருக்கிற வரைக்கும் தூண்டப்பட்டு கொண்டே தான் இருப்போம். நம்ம எவ்வளோ தான் நன்மையின் பக்கம் சென்றாலும் சாத்தான் நம்மளை தேய்தன் பக்கம் இழுத்துருவான். ஆனால் இந்த குருமார்கள், ஆசாரியர்கள், பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நன்மையை சிந்திக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டப்படுதுன்னா அது நீங்கள் மேலேற்றப்படுகிறீர்கள் என்று பொருள். அது நல்லதாக இருந்தால் நல்லதில் மேலே ஏறீங்க, கெட்டதாக இருந்தால் கெட்டதில் மேலே ஏறீங்க. கெட்டதுன்னு தெரிஞ்சே வேலைக்கு வந்துடுங்க. புரியுதா உங்களுக்கு? நன்மையும் தீமையும் பெருதரவாரா, நன்றும் தீதும் பெருதரவாரா. இன்னொருத்தரால் கிடையாதுன்றதில் உறுதியாக இருங்க. இப்போ இந்த வாழ்க்கையை நேசிக்கணும். நம்ம கேட்குறது எல்லாமே கொடுக்கப்பட்டது அதிகரிக்கிறது தான் கேட்குறோம். எல்லாமே கொடுக்கப்பட்டது. எவனாவது இன்னும் கொஞ்சம் சூரியன் வெயில் ஆகட்டும்னு கேட்குறானா? சூரியன் நெருப்பாக கொதிக்கட்டும் அப்படின்னு கேட்குறானா? காற்று கொடுமையாக வீசட்டும்னு கேட்குறானா? பூமி இன்னும் கொஞ்சம் வேகமாக சுற்றட்டும்னு கேட்குறானா? இதெல்லாம் கொடுக்கப்பட்டது தானே. அது அளவில் அது இருக்குல்ல.
அதே மாதிரி முன் வாழ்க்கைக்கான அளவானது கொடுக்கப்பட்டிருக்கு. அது நீ ஒழுங்காக வாழ்ந்தாலே அது தானாக நிரப்பமாகுமா ஆகாதா? நீ வாழ்க்கையை புரிந்து வாழும் பொழுது உன்னுடைய நிலைமை சீராக்கப்படும். புரியாதனால தானே இந்த இழவெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்தது. இப்படி குட்டிச்சோரான வாழ்க்கை வாழறதுக்கு நம்ம இருந்தானே இல்லாமல் போனால் என்ன? இப்போ இறைவனை நன்றி கட்ட வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? மனித மாண்பை நாம் உயர்த்தி பிடிக்கணும். மனுஷனை பிடிக்கணும். உனக்குள்ளே இருக்க மனுஷனை பிடி. இறைவனால் எல்லாம் முடியும். உனக்குள்ளே இருக்க மனுஷனை பிடி. மனித தன்மையை பிடி. மனிதனுடைய தன்மை என்ன தெரியுமா? ஆளும் தன்மை, தன்னைத்தான் ஆள்வது, பிறரை அபகரிக்காது இருப்பது, அன்பு செய்வது, நேசிப்பது, இதுதான் மனிதத்தன்மை. சொந்தம் தாயை நேசிக்க தெரில, தந்தையை நேசிக்க தெரில, மனைவி நேசிக்க தெரில, பிள்ளைகளை நேசிக்க தெரில, எதுவுமே இல்லை. ஓய்வு இல்லை. செய்தி கொண்டார்க்கு ஓய்வு இல்லை. ஓய்வு இல்லை. அது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? வெறுப்பற்று வாழ்வது எப்படி? உனக்கு எப்படி அந்த கல்வியெல்லாம் கற்றுக் கொடுக்குறது? விரும்பவே தெரியல. இப்போ வெறுப்பற்ற வாழ்க்கை, ராகத்வேஷமற்ற வாழ்க்கைக்கு எங்கே வருது? அடிப்படையிலே நிற்கலை. இன்னும் நடக்கவே தெரியல. கைவண்டி பிடிச்சி தான் நடக்கணும். அப்புறம் கைவண்டி இல்லாமல் எப்படி நடக்கிறது? வெறுப்பற்ற வாழ்க்கைக்கு யாருக்கு அந்த உபதேசம்? முதல்ல நீ எந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணணும். சைட் ஸ்டாண்ட்லேயே நின்றுந்தா சென்ட்ரல் ஸ்டாண்டில் விற்க வேண்டியது தானே. ரெண்டு பக்கம் சம்மா, ஒரு பக்கமாகவே சாஞ்சினு ஓரம் சாய்ந்தவர்கள். அப்போது என்ன பேசுகிறோமோ இது இன்றைக்கி இவ்வளோ நாள் பேசுகிறது தானே கேட்டிங்க. இப்போ இன்றைக்கி பேரை பேசியிருக்கிறேன். உங்களுக்கு தான் பேசுகிறேன். நீ கேட்டதுனால பேசுகிறேன். உங்களை தான் திட்டுறேன். நான் வேறு யாரையும் திட்டுறேன். இப்போ இங்கே வந்துருக்கீங்களே உங்களுக்காக திட்டுறேன். வேறு யாராவது கேட்டு கடுப்பாயிட போகிறான். நான் பேசுகிறது உங்களுக்காக. அது யூடியூப்பில் போய் அவன் பாட்டில் கேட்டு அவன் போட்டு கேட்டானா கடவுள் பண்ணிக்கிட்டான். நம்ம இப்போ நீங்கள் வந்திருக்கிற இளைஞர்கள் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். கல்யாணம் பண்ணுற நீ கல்யாணம் பண்ணணும் இல்லை பண்ணலை காசு வாங்குவியா? வாங்கினேன்னா என் வார்த்தை உன்னை வந்து பிடிச்சிக்கும். ₹1 வாங்கக்கூடாது. நீ ஒரு பெண்ணை காப்பாற்றுற அளவுக்கு வலிமை மிக்க ஆணாக மாறணும். உன் பெற்றோர்களை பராமரிக்கணும். உனக்கு யாரெல்லாம் செய்தாங்களோ அவங்களெல்லாம் செய்யணும். செய்து பார். இந்த உலகம் உனக்கு எவ்வாறு கை கொடுக்கறது, எவ்வாறு வசப்படுகிறது என்பதை பார். நீ ஆற்றல் மிக்க மனிதனாகிடுவேன். யார் விட்டாவது பொண்ணு கேட்குறேன்னு காதும் கேட்காது. கௌரவமாக வாழ். இதுதான் மனித கௌரவம். தன்னைத்தான் ஆழ்வது தான் மனித கௌரவம், மனித அந்தஸ்து. வேறு எதுவும் இல்லை. தெரியுதா? உன்னை யார் யார் ஊட்டி வளர்த்தாங்களோ எல்லாத்துக்கும் போய் செய். பார்த்து செய். கவனத்தோடு செய். யோசித்து செய். இவன் இன்றைக்கி நமக்கு ஒரு நாளைக்கு பஸ் ஃபேர் காசு கொடுத்தானா அவனுக்கு ஒரு பஸ்ஸு வாங்கி கொடு. கேளு, பஸ் வாங்கி கொடுக்குறேன். பஸ்ஸு வாங்கி கொடுக்குறதா? சும்மா கேளு. நீ படைக்கும் திறன் உள்ளவனா தான் அவன் ஒரு பஸ் முதலாளி ஆகிட்டு போகிறான். ஆசீர்வாதமாக பண்ணலாம்ல. நீ நல்ல வார்த்தையாவது பேசலாம்ல. இப்போ இந்த 23 வயசில் நீ இதை கற்றுக்கலன்னா வேறு எங்கே போய் கற்றுக்க போகிற? 23 தானே வயசு உனக்கு? 24 வயசு சரியான வயசு. இப்போ உனக்கு தான் ஆணித்தரமாக பதிக்கணும் இது. இப்போ நீ செயலில் வந்து முந்தி நிற்பது, மற்றவரை விட முந்தி நிற்பது எவ்வாறு தானே கேள்வி கேட்டேன். முன்னிலைப்படுத்துவது. நான் எவ்வாறு முன்னிலைப்படுவது? இதுதான் வழி. செய்தார்க்கு செய்தல், பணிந்து கேட்டு பணிவிடை செய்து நீதி அறிந்து கொள். எப்படி முன்னாடி இருக்கிறது? கீதையில் இருக்க அந்த வாசனம் புரியுதா? இப்போ வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமானது, அற்புதமானது தானே. நம்ம வாழ்கிற வாழ்க்கை வெறும் வீணும் விளையாட்டு வேடிக்கையும் தானே. மக்களை பெருக்குவதும் பொருட்களை பெருக்குவதும் தானே இருக்குது. இதில் என்ன ருசி இருக்குதுன்னு நினைக்கிறேன்? நீ ஆண்டு பார். நீ ஆண்டு சிந்தித்து பார். என்னை நான் ஆள்வது எப்படி? செல்ஃப் கண்ட்ரோல்னால் என்னது? யாருடைய சொல்லுக்கும் நான் இரையாக மாட்டேன். யாரும் என்னை கோபப்படுத்த முடியாது. யாரும் என்னை சந்தோஷப்படுத்த முடியாது. யாரும் எனக்கு கொடுக்கவும் வேணாம். நான் என் கடமை செய்வதனால், என் பணி ஆற்றுவதனால், என் திறமை வெளிக்காட்டுவதனால் என்ன வருகிறதோ அது நானும் வாழ்ந்து இயலாதவருக்கு நான் அளிப்பேன். இதுதான் நீங்கள் உறுதிமொழி எடுக்கணும். இந்த சின்ன வயசில் இதெல்லாம் முக்கியம்.
காசை பார்த்தோன்னே இருக்குன்னு இறுக்கி உள்ளே இப்போ இருக்கான். காசை பார்த்து பழகின கைக்கு காசு கண்ணில் தெரில. மாய பணத்தில் வாழ்ந்துருக்கிறேன் இப்போ நம்ம. காசெல்லாம் எங்கேயோ பேங்க்லேயே இருக்குது, ஜிபேயில் தான் ஓடுது வாழ்க்கை. தூக்கம் வருதா? இந்த கிளாஸ் கேட்ட பிறகு தூக்கம் வருதுன்னா பெரிய விஷயந்தான். குளிருது. ஏன் குளிருது? நன்றி கிடையாது, கடமை ஒழுங்காக செய்கிறதில்லை. அதான் பிரபஞ்சம் உங்களுக்கு குளிருது. ஆனால் குளிர் நிறுத்த சொல்லல. அற்ப விசுவாசியே உன்னாலும் இது முடியக்கூடும். ஒரு மலையை பார்த்து கடலில் தள்ளுண்டு போயின்னு சொன்னால் அது தள்ளுண்டு போகும். அற்ப விசுவாசியே உன்னாலும் இது முடியக்கூடும்னு இயேசு சொல்கிறார், பைபிளில் இருக்குது. இப்போ விசுவாசம் கம்மியாக இருக்குது, அதனால் அது குளிருது, இது எரியுது, இது சுடுது. இயற்கையாகவே இருக்குது. நமக்கு தான் எல்லாம் அது மாறாக இருக்குது. ஒரு மணி நேரம் நீங்கள் உட்காந்து ஒழுங்காக கிளாஸ் கேட்டுங்க பார்க்கலாம், உங்களால் முடியுதா பார்க்கலாம். அதுக்குள்ளே எத்தனை ஆட்டல், எத்தனை சொரியல். புரியுதா தம்பி? சரி. அப்போ விருப்பத்தை அறிவது என்றால் நான் எவ்வாறு வாழ்வது என்பதை அறிந்து விரும்புவது. என்ன வாழ்க்கை வாழணும் நீங்கள் அறிந்து விரும்பணும். விரும்புதுன்னா எதை பார்த்தாலும் அது பார்த்தா நல்லாயிருக்கும், கட்டை வந்தால் நல்லாயிருக்கும், பழம் வந்தால் நல்லாயிருக்கும்னு கார் பேர் சொல்லி ஊர் பேர் சொல்லி இதெல்லாம் விரும்பின்னு இருக்கக்கூடாது. எப்படி வாழணுன்றது விரும்பினா இதெல்லாம் சும்மா இலவசம். முதலாவதாக தேவனின் நீதியும் ராஜ்யத்தையும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். விரும்பியது இருக்கிறது, கேட்டது கிடைக்கும். இதெல்லாம் வேத வாக்கு. புரியுதா அவனுக்கு? இறைவனுக்கு அர்ப்பணமாக வாழுங்க, நன்றியோடு இருங்க. நன்றி மறந்தவனுக்குத்தான் நரகம். பாவம் செய்கிறவனுக்கு நரகம் இல்லை, பாவம் செய்கிறவனுக்கு தண்டனை. நன்றி மறந்தவனுக்கு நரகம், அது தண்டனை கிடையாது, அது வேறு ஏதோ. அதனால தண்டனைன்னு வைக்கல, நரகம். நரர்களுக்கே உரித்தானது, மனிதர்களுக்கே உரித்தானது நரகம். கம்மு போல போட்டுக்க, நம்மளை ஜாகிரதையாக இருங்க. நன்றி மறத்தல் பெரிய குற்றம். யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கு ஒன்று செய்திருந்தாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்களுக்கு பணிவாயிருங்க. அது ரொம்ப முக்கியம். என்ன கொடுத்தான்னு மட்டும் கேட்டாதீங்க. அப்புறம் என்ன கொடுத்தாலும் கேட்டவனுக்கு என்ன கொடுக்கணுன்றது பிரபஞ்சம் முடிவு பண்ணிடும். அவனாலே நான் வாழ்ந்துன்னுக்கிறேன், சரி உன்னால் தான் நீ வாடுற. அன்றைக்கி இந்த கேள்வி நம்ம கேட்டுக்கினே இருக்கணும். இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்டா. புரியுதா தம்பி? இப்போ நீ முன்னிலைப்படுத்துறதுக்கான எல்லா வழிமுறையும் திறந்து விட்டாச்சு. முன்னிலைப்படுத்திக்கும். அந்த முன்னிலைப்படுத்துறதே பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அறிந்து கொள். பறந்தவ பெரிய கைகளை உடையவனே, பெருந்தோளாய் ஆற்றல் உடையவனே, நீ அறிந்து கொள்ளும் கீதையில் இருக்குது. சரியா? பார்த்துக்கோ. இறைவன் போதுமானவன்.